யூனிட் 8 மென்சுரேஷன் அளவியல். இந்த சாப்டர் போற முன்னாடி இதை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு இந்த சாப்டருக்குள்ள போகலாம். அளவியல் அப்படின்னா என்னன்னா அளக்கிறது, மென்சுரேஷன்னா மெஷர் பண்றது. எதை மெஷர் பண்றாங்க? லென்த், ஏரியா, வால்யூம், இப்படி நீள அகல உயரங்களை மெஷர் பண்றதுக்கு பேரு, அந்த ப்ராசஸ்க்கு பேரு, அந்த செயல்பாட்டுக்கு பேரு அளவியல் அல்லது மென்சுரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு நிறைய ஜியாமெட்ரிக் ஃபிகர்ஸ், வடிவியல் உருவங்கள் நிறைய இருக்கு இந்த உலகத்துல. அதுல ஸ்பெஷல் உருவங்கள் சிலது உங்க புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த உருவங்களை பார்க்கறது முன்னாடி நம்ம டைமென்ஷன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பரிமாணம் இப்பெல்லாம் கேட்டிருக்கீங்க, இதெல்லாம் 3D பிக்சர் அப்படின்னா என்னன்னா 3 டைமென்ஷன், முப்பரிமாணம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை பத்தி கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம போனா உங்களுக்கு ஈஸியா இதை பத்தி புரியும். ஃபர்ஸ்ட் ஒரு புள்ளின்னு நான் வைக்கேன். ஒரு புள்ளின்னு நான் வச்சா இந்த புள்ளியோட நீளம் எவ்வளவு, அகலம் எவ்வளவுன்னு கேட்டா எதுவுமே இல்லை. ஒரு புள்ளிக்கு நீள அகலம் எதுவுமே கிடையாது. இந்த புள்ளிக்கு பேரு பூஜ்ய பரிமாணம் அல்லது 0 டைமென்ஷன் அப்படின்னு இதுக்கு சொல்லுவாங்க. இந்த புள்ளியை நான் கொஞ்சம் நீட்டி விட்டேன் அப்படின்னா இது ஒரு கோடு ஆயிருது. இதுக்கு நீளம் இருக்கு. நீளம் இருக்குன்னா எஸ், ஒரே ஒரு நீளம் மட்டும் இருக்கு. அதனால இதை ஒரு பரிமாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பரிமாணம், ஒரு பரிமாணம். இதே ஒரு ஸ்கொயரோ அல்லது ரெக்டாங்குலோ, சதுரமோ செவ்வகமோ போட்டா இதுக்கு பேரு 2 பரிமாணம், இரு பரிமாணம் அல்லது 2 டைமென்ஷனல் வியூ. இதுக்கு இருக்குது என்னெல்லாம் இருக்குன்னா நீள அகலம், 2 நீளம் இதுக்குள்ள இருக்கும். 2 நீளம் இதுக்குள்ள கம்பைன் ஆகிருக்கும். அதனால இது 2 டைமென்ஷனல் வியூ. நார்மலா சொன்னா 1 டைமென்ஷனல் வியூக்கு உனக்கு லென்த் அப்படிங்க ஒன்னதான் மெஷர் பண்ண முடியும். ஆனா 2 டைமென்ஷனல் வியூ, இது ஒரு சதுரம், ஒரு ஸ்கொயர் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டீங்கன்னா இதுல இங்க ஒரு லென்த் இருக்கு, இங்க ஒரு லென்த் இருக்கு, இங்க ஒரு லென்த், இங்க ஒரு லென்த். ஸோ இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஏரியா அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா என்ன ஆகுதுன்னா பரப்புன்னு தமிழ்ல சொல்லுவாங்க. பரப்புன்னு ஒண்ணு கவர் ஆயிரும். ஸோ 2 டைமென்ஷனல் வியூல நீளம்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, லென்த். அதே சமயத்துல ஏரியான்னு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இதோட லென்த்தை ஏன்னு வச்சுக்கிட்டா இதோட ஏரியா பரப்பு என்னன்னு நம்ம வச்சோம்னா ஏ இன்ட்டு ஏ. இது ஸ்கொயரா இருந்துச்சுன்னா பக்கம் இன்ட்டு பக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பரிமாண பிம்பத்துக்கு ஏரியா அல்லது பரப்பு கிடையாது. இதே இதுல நம்ம இந்த மாதிரி ஒரு உருவத்தை நம்ம பார்க்கோம். ஒரு சின்ன ஒரு உருவம் இந்த மாதிரி அடிக்கடி நம்ம போட்டிருப்போம். இது என்னன்னா ஒரு பாக்ஸ். பாருங்க, இது ஒரு பாக்ஸ். இந்த பாக்ஸுக்குள்ள ஏதோ போட்டு வைக்கலாம். இந்த இதுல உங்களால எதுவும் போட்டு வைக்க முடியாது. நீங்க தரையில ஒரு ஸ்கொயர் மாதிரி ஒரு விரிச்சு வச்சீங்கன்னா அதுக்கு ஏரியான்னு தான் சொல்ல முடியுமே தவிர அது மேல நீங்க போட்டிருக்கிறது ஈக்குவல் டு தரையில போடுறதுக்கு ஈக்குவல். ஆனா அதே இடத்துல ஒரு பாத்திரமோ ஏதோ கண்டெய்னர் அந்த மாதிரி வச்சு உள்ள போட்டீங்கன்னா அந்த பாத்திரத்துக்குள்ள அது அடங்கி இருக்குன்னு அர்த்தம். சோ என்ன சொல்ல வரேன்னா இதுல நீளம், அகலம், உயரம் 3 லென்த். நீளம்னு சொன்னாலும் ஒரு லென்த் தான், அகலம் சொன்னாலும் ஒரு லென்த் தான், உயரம் சொன்னாலும் ஒரு லென்த் தான். நீளம், அகலம், உயரம் அப்படின்னு சொல்லி 3 கான்செப்ட் பாத்துங்க. இது உயரம், இது நீளம், இது அகலம். சோ இப்படி ஒரு 3 இது இருக்கு. 3 டைமென்ஷனல் வியூ. இதை ஒரு கிராஃப் மாதிரி போட்டீங்கன்னா இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இது ஜெட் ஆக்சிஸ். சோ இப்படி என்ன இருக்கு? முப்பரிமாண பிம்பம், நீளம், அகலம், உயரம். இதுக்கு என்னெல்லாம் இருக்கும்னு கேட்டீங்கன்னா ஒரு நீளம்னு ஒண்ணு இருக்கும். செகண்ட், ஏதாவது ஒரு சைடோட ஏரியாவை கண்டுபிடிக்கலாம். சோ முப்பரிமாண பிம்பத்துக்கு லென்த் இருக்கு, ஏரியாவும் கண்டுபிடிக்கலாம். தேர்ட் ஒன், வால்யூம் அல்லது கன அளவும் கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுல சம்மரைஸ் நான் ஒரு சுருக்கமா சொல்ல வரேன். புள்ளி அப்படிங்கிறது என்னன்னாக்கா பூஜ்ய பரிமாணம். அதற்கு நீள அகல உயரம் எதுவும் கிடையாது. ஒரு லென்த் கூட அது கிடையாது. ஸோ அதை பூஜ்ய பரிமாணம் அல்லது 0 டைமென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு கோடு, அது ஒரு பரிமாண பிம்பம். அதுக்கு வெறும் நீளம் மட்டும்தான் இருக்கும்.
அதுக்கு என்ன மெஷர் பண்ணலாம், மீட்டர். ஒரு நீளத்தை மீட்டர் அதோட சொல்லி முடிச்சிடலாம். அதுக்கு மேல பரப்பு அப்படின்னு வராது, ஏரியாங்கிறது வராது. செகண்ட், ஒரு ஸ்கொயர் அல்லது ரெக்டாங்கிள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதுல ரெண்டு நீளம் வந்து உள்ள என்ன செய்யுதுன்னா அடங்கியிருக்கு, நீளம் அகலம் அல்லது நீளம் நீளம். ஸோ அதுக்கு என்னெல்லாம் நம்ம மெஷர் பண்ணலாம்னா, ஒரு பக்கத்தோட நீளத்தையும் மெஷர் பண்ணலாம், அதே சமயத்துல அதோட ஏரியாவையும் மெஷர் பண்ணலாம். அதனால அதை வந்து இருபரிமாண பிம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ரெண்டு இருக்கும். தேர்டு நம்ம பார்க்க போறது என்னன்னா முப்பரிமாண பிம்பம். இதுல வந்து மூணு நீளங்கள் இதுக்குள்ள வந்து இருக்கும். நீங்க 3D வியூன்னு படம் பாத்தீங்கன்னா என்ன மீனிங்னா, ஒரு ஸ்கிரீன் சொன்னீங்கன்னா ஒரு ஸ்கிரீனுங்கிறது இருபரிமாணம் தான். ஸோ ஒரு ஸ்கிரீன், ஒரு டிவி ஸ்கிரீனோ அல்லது தியேட்டர் ஸ்கிரீனோ அது இருபரிமாணம். அதுக்குள்ள நீங்க சில முப்பரிமாண பிம்பத்தை பார்த்தீங்கன்னா ஏதோ கை வந்து ஸ்டிக் வந்து இடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுல என்ன ஆகுதுன்னா 3 ஆக்சஸும் அவங்க கவர் பண்ணிருக்கிறதுனால அதை 3D ஃபிலிம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ எப்போ நீளம் அகல உயர் அப்படின்னு 3 லென்த் வந்து உள்ள அடங்கிருதோ அப்போ வந்து அதை முப்பரிமாண பிம்பம் சொல்லலாம். முப்பரிமாண பிம்பத்துக்கு நீங்க எதெல்லாம் மெஷர் பண்ணலாம்னா, நீளம் மெஷர் பண்ணலாம், பரப்பு மெஷர் பண்ணலாம், அதாவது ஏரியா மெஷர் பண்ணலாம், கன அளவு அல்லது வால்யூம் மெஷர் பண்ணலாம். ஸோ 0, ஒரு பரிமாணம், இருபரிமாணம், முப்பரிமாணம், இந்த 4 இதை பத்தியும் உங்களுக்கு தெரியணும். இந்த சாப்டர்ல நம்ம வந்து சில முக்கியமான ஒரு 3 உருவங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. சிலிண்டர் அல்லது உருளைன்னு சொல்லலாம். செகண்ட் உருவம் வந்து கோன் அல்லது கூம்புன்னு சொல்லலாம். தேர்ட் உருவம் வந்து ஸ்பியர் அல்லது கோலம்னு சொல்லலாம். ஸ்பியரோட ஒரு சப்டிவிஷன் வந்து என்ன சொல்றாங்கன்னா அரைக்கோளம் அல்லது செமிஸ்பியர். ஸோ இந்த 3 உருவங்கள் அல்லது 4 உருவங்களை பத்தி தான் நம்ம என்ன செய்ய போறோம், படிக்க போறோம். இந்த 4 உருவங்களை என்னெல்லாம் படிக்க போறோம், அதோட சர்ஃபேஸ் ஏரியா ஆர் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ சர்ஃபேஸ் ஏரியா படிக்க போறோம், பிளஸ் அதோட வால்யூம் படிக்க போறோம். ஸோ இந்த வால்யூம் அண்ட் சர்ஃபேஸ் ஏரியா தான் இந்த 4 உருவங்களுக்கும் நம்ம படிக்க போறோம். ஸோ இன்ட்ரோடக்ஷன் நம்ம கவர் பண்ணியாச்சு. ஸோ இந்த சாப்டருக்குள்ள நம்ம உள்ள போக போறோம். இதுல டோட்டலா 5 டாபிக் இருக்கு. மெயின் டாபிக், ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து சிலிண்டர், செகண்ட் டாபிக் கோன், தேர்ட் டாபிக் ஸ்பியர், ஃபோர்த் டாபிக் வந்து ஹெமிஸ்பியர், ஃபிஃப்த் டாபிக் வந்து காம்பினேஷன் ஆஃப் சாலிட்ஸ் அல்லது இணைந்த உருவங்கள். ஸோ இந்த 5 சாப்டரையும் நம்ம பார்க்க போறோம். பப்ளிக் எக்ஸாம்ல இந்த யூனிட்ல இருந்து உங்களுக்கு வந்து 2 5 மார்க் கொஸ்டின் வந்து கேட்க போறாங்க. ஸோ இந்த சாப்டர் வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த 2 5 மார்க்கு நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் சிலிண்டர். சிலிண்டர் தமிழ்ல உருளைன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி போட்டீங்கன்னா இந்த போர்டுங்கிறது ஒரு இருபரிமாணம் 2D வியூ. இதுக்கு வந்து நீள அகலம் தான். இதுக்குள்ள எவ்வளவு ஆழம் உள்ள போகுதுன்னு உங்களால சொல்ல முடியாது. ஸோ இந்த 3D வியூ மாதிரி மாத்தோம்னா இந்த இடத்துல இப்படி ஒரு உலையை வந்து போடணும். போட்டோன்னா உங்களுக்கு என்னதான் ஆயிருதுன்னா இது ஒரு உருளை மாதிரி இமேஜின் பண்ணிடுவீங்க. இதை ஒரு உருளை மாதிரி இமேஜின் பண்ணிக்கிடுவீங்க. ஸோ இது ஒரு உருளை. இந்த சாக் பீஸை பார்த்தீங்கன்னா இது கூட ஆக்சுவலி உருளை தான். இது கூட உருளையா இருக்கு, உருண்டை அல்லது உருளை, சிலிண்டர் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வீட்டிலலாம் சிலிண்டர் இருக்கு, அதுக்கு பேரே வந்து இந்த அதோட ஷேப்பை வச்சு அதை சிலிண்டர்னு சொல்லிட்டாங்க, கேஸ் சிலிண்டர் அப்படின்னாங்க. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த சிலிண்டரோட ஹைட், இதை வந்து நான் உயரம்னு சொல்லலாம். ஹைட் உயரம். இதோட இந்த இடம், இந்த சென்டர்ல பாதி, இந்த அகலத்துல பாதி, இத வந்து ஆரம் அல்லது ரேடியஸ் சொல்லலாம். அந்த சிலிண்டரோட ரேடியஸ் ஃபுல்லா எடுத்தீங்கன்னா டயாமீட்டர், அதுல பாதி எடுத்தீங்கன்னா ரேடியஸ். ஸோ ஹைட், ரேடியஸ். ஒரு சிலிண்டரை பொறுத்த மட்டும் உங்களுக்கு இந்த 2 மெஷர் தான் உங்களால எடுக்க முடியும். ஒரு சிலிண்டர்னு சொன்னா அந்த சிலிண்டரோட ஹைட் எவ்வளவு, அந்த சிலிண்டரோட ரேடியஸ் எவ்வளவு, 2 வேல்யூ வந்து ஒரு சிலிண்டர்ல இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடியது. இந்த யூனிட்டை பொறுத்த மட்டுக்கும் உங்களுக்கு வந்து ஃபார்முலாஸ் தான் நிறைய படிக்க வேண்டியது இருக்கு. அந்த ஃபார்முலாஸையும் நீங்க வந்து அப்படியே மக்கப் பண்ணீங்கன்னா கன்ஃபியூஷன் ஆயிருவீங்க. ஸோ அந்த ஒவ்வொரு ஃபார்முலாவும் ஒன்னுக்கு ஒன்று ரிலேஷன் இருக்கு. ஸோ அந்த ரிலேஷன் வச்சு படிச்சீங்கன்னா மனப்பாடம் பண்றது ஈஸி. ஸோ இந்த யூனிட்ல அப்படியே ஃபார்முலா படிக்கீங்க, ப்ராப்ளம் இருக்கு, ப்ராப்ளத்துல இருந்து கிவன் டேட்டா எடுக்கீங்க, ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்றீங்க, ஆன்சர் கிடைச்சது. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி யூனிட் இருந்தது.
ஸோ நீங்க படிக்க வேண்டியது நிறைய ஃபார்முலாஸ், அவ்வளவுதான். ஸோ ஒரு ஃபார்முலாவை நான் என்ன செய்ய போறேன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா புரிய வைக்கிறதுக்காக கொஞ்சம் ரிலேஷன் வந்து சொல்லித்தர போறேன். கொஞ்சம் கவனமா கவனிங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த சிலிண்டர்ல, இந்த உருளையில நான் பார்க்க போறது வளைபரப்பு. சர்ஃபேஸ் ஏரியானா புறப்பரப்புன்னு சொல்லலாம். புறப்பரப்பு, சர்ஃபேஸ் ஏரியானா புறப்பரப்பு. புறப்பரப்புல இப்ப இந்த சாக் பீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதோட புறப்பரப்பு அப்படின்னு சொன்னா இதெல்லாம் வெளியே, அதாவது புறப்பரப்புனா நம்ம கண்ணுக்கு வெளியே விசிபிளா இருக்குது எந்த இது, இந்த ரவுண்டு டாப்பு பாட்டம். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது நம்ம கண்ணுக்கு விசிபிள் ஆகக்கூடிய புறப்பரப்பு. இதுல வளைபரப்பு அல்லது கர்வ்டு ஏரியான்னு இருக்கு. கர்வ்டு ஏரியானா ஒரு சிலிண்டர் எடுத்தீங்கன்னா வளைஞ்சு இருக்கு பாருங்க, அதுக்கு பேரு வளைபரப்பு. வளைஞ்சிருக்கு எது, இது மட்டும் வளைஞ்சிருக்கு. ஸோ இதோட ஏரியா எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்னன்னா உருளையின் வளைபரப்பு. உருளையின் வளைபரப்பு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ சிலிண்டர் ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் போட்டுக்கிடுதேன், ஆர் உருளை சிலிண்டர். உங்களுக்கு நீங்க பார்க்க போறது ஃபர்ஸ்ட் இது வளைபரப்பு அல்லது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. நான் ஒவ்வொரு ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு சொல்லி முடிச்சோன்னா உங்களுக்கு பிளாக் போர்ட்ல ஃபார்முலா ரொம்ப கிளியரா வரும். நான் இப்போ உங்களுக்கு என்ன செய்ய போறேன்னா ஒவ்வொரு ஃபார்முலாவும் எப்படி வருதுங்கிறத உங்களுக்கு டீச் பண்ண போறேன். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா நல்லா பாத்தீங்கன்னா இந்த உருளையில இந்த இடம் தான் வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, வளைபரப்பு. இதோட பரப்புனாலுமே என்னது, ஏரியானா என்னது, ரெண்டு நீளங்கள் சேர்ந்தது. எந்த நீளங்கள்னா ஒரு இது வந்து இதோட இந்த இடம், இந்த எட்ஜ் எவ்வளவு லென்த், ஒரு நூலை வச்சு மெஷர் பண்ணா கூட உங்களுக்கு கிடைச்சிடும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு வட்டம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதோட சுற்றளவு அல்லது பெரிமீட்டர், சர்க்கம்பரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நூலை வச்சு ஒரு வளையல்னு வச்சுக்கோங்க. இந்த வளையல் ஒரு நூலை பிடிச்சு அப்படியே மெஷர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த நூலோட லென்த் கிடைக்கும். அந்த நீளத்துக்கு பேர் தான் சர்க்கம்பரன்ஸ். அது ஒரு நீளம். அதுக்கு வந்து ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கணும்னா 2/r. சோ ஒரு வட்டத்தின் சுற்றளவு அல்லது சர்க்கம்பரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் 2/r. இந்த இடம் நான் இப்ப என்ன கேட்கன்னா இதோட ஏரியா கேட்க. சுற்றளவுங்கிறது ஒரு லென்த், ஏரியாங்கிறது ரெண்டு லென்த் சேரணும். ஒரு லென்த் இந்த லென்த், இன்னொரு லென்த் இந்த ஹைட். ஸோ இந்த ஹைட்டையும் இந்த இடத்தையும் பெருக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா இதோட வளைபரப்பு கிடைச்சிரும். என்ன வளைபரப்புனா என்ன, வேற ஒண்ணும் இல்லை. ஒரு சின்ன ஒரு பிராக்டிக்கல் மீனிங் வச்சுக்கலாம். ஒரு துணி எடுத்துக்கிட்டீங்க, ஒரு துணி எடுத்து இந்த ஏரியா ஃபுல்லா கவர் பண்ணதுக்கு எவ்வளவு துணி வேணும், அதுக்கு பேர் தான் வளைபரப்பு. ஸோ என்ன பண்ணுவீங்க, ஒரு துணி வேணும்னா என்ன செய்யலாம், ஒரு இந்த ஹைட் இந்த வந்து உங்களுக்கு வந்து துணியோட அகலமோ நீளமோ வேணும். இன்னொரு என்னன்னா இதை சுத்தி மடிக்கிறதுக்கு மீதி அகலமோ நீளமோ வேணும். ஸோ ஈஸியா சொல்லணும்னா ஒரு இது வந்து இந்த லென்த், இன்னொரு லென்த் வந்து இந்த லென்த். ஸோ இந்த ரெண்டத்தையும் பெருக்கிட்டீங்கன்னா ஆக்சுவல் இந்த இடத்த மாத்திரம் கவர் பண்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு துணி வேணும்னு தெரிஞ்சிடும். அதை தான் நான் சொல்றேன். ஒரு இது வந்து இந்த லென்த், அது என்னன்னு உங்களுக்கு தெரியும், 2/r. சர்க்கிளோட சர்க்கம்பரன்ஸுக்கு பேரு சர்க்கம்பரன்ஸ், அந்த இதுக்கு ஃபார்முலா 2/r உங்களுக்கு தெரியும். இன்னொரு லென்த் என்னது, இந்த லென்த் உயரம். என்ன வச்சிருக்கேன், ஹச்னு வச்சிருக்கேன். சோ இதான் இதுக்குள்ள ஃபார்முலா. ஒரு உருளையோட வளைபரப்பு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானா 2/r h. ஃபார்முலா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா உங்களுக்கு கிடைச்சிருச்சு. இந்த ஃபார்முலா நீங்க மனப்பாடம் பண்ணலாம், பட் ஓரளவு புரிஞ்சு படிச்சீங்கன்னா தப்பு பண்ணாம என்ன செய்வீங்க, ஃபார்முலா எழுதுவீங்க. எங்க ஒரு ஃபார்முலா எழுதினாலும் அது ஏரியாவுக்குள்ள ஃபார்முலா, அதாவது பரப்புக்குள்ள ஃபார்முலானா ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதணும், அல்லது தமிழ்ல சதுர அலகுகள் அப்படின்னு சொல்லி எழுதணும். ரெண்டாவது ஒரு பார்க்க போறேன். This is curved surface area. செகண்ட் ஃபார்முலா என்ன கேட்கனா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, மொத்த புறப்பரப்பு என்னன்னு கேட்டா நல்லா பாருங்க. இது வந்து வளைஞ்சிருக்க பரப்பு. மொத்ததுன்னா இங்க டாப் இருக்கு, பாட்டம் இருக்கு. சோ இந்த ரெண்டையும் இதோட சேர்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் கிடைச்சிடும். அப்ப என்னது, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, மொத்த புறப்பரப்பு அப்படின்னா என்னன்னா வளைபரப்பு
பிளஸ் வளைபரப்போட எதெல்லாம் சேரணும்? இங்க மேல ஒரு வட்டம், கீழே ஒரு வட்டம். ஒரு உருளையில மேல இங்க ஒரு வட்டம், இங்க ஒரு வட்டம் இருக்கா? இந்த ரெண்டு வட்டத்தோட பரப்பை சேர்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கிடைச்சிரும். அப்ப ரெண்டு வட்டத்தின் பரப்புக்கு என்ன ஃபார்முலா? பை ஆர் ஸ்கொயர். அப்ப ரெண்டு வட்டம் சேர்ந்தா 2 பை ஆர் ஸ்கொயர். ஏன்னா மேல ஒரு வட்டம் இருக்கு, கீழே ஒரு வட்டம் இருக்கு. அப்போ 2 பை ஆர் ஸ்கொயர். ஆல்ரெடி சிஎஸ்ஐக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? 2 பை ஆர் ஹெச்னு தெரியும். இது ஒரு 2 பை ஆர் ஸ்கொயர். ஸோ 2 பை ஆர் காமனா வெளியே எடுத்தீங்கன்னா h பிளஸ் ஆர் ஸ்கொயர் யூனிட்ஸ். இதுதான் உங்களுக்கு என்னன்னா ஒரு உருளையோட வளைபரப்பு பிளஸ் மொத்த புறப்பரப்பு. இந்த ரெண்டுக்குள்ள ஃபார்முலாஸ். மூணாவது ஒரு ஃபார்முலா படிக்க போறோம். அது என்னன்னா உருளையின் கன அளவு. நல்லா வச்சுக்கணும். கன அளவு அல்லது வால்யூம்னா 3 லென்த் வரணும். பரப்புனா 2 லென்த், கன அளவுனா வால்யூம்னா 3 லென்த். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் நான் இனிமே ஏரியான்னு சொன்னா நீங்க பரப்புன்னு வச்சுக்கோங்க, வால்யூம் சொன்னா கன அளவுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஏரியாவுக்கு 2 லென்த் வேணும், வால்யூம்க்கு 3 லென்த் வேணும். ஸோ இந்த சிலிண்டரோட வால்யூம் வந்து நான் என்ன செய்தேன்? வீண் கொடுக்கும். உங்களுக்கு ஃபார்முலாஸ் எல்லாம் தனியா பிளாக் போர்டில் முடிஞ்சோன்னு வரும். ஃபார்முலா என்னன்னா ஒரு வட்டத்தின் பரப்பு பிளஸ் இந்த உயரம். ஒரு வட்டத்தின் பரப்பு நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பரப்பு அது கூட இன்னொரு லென்த் சேரணும். பரப்புல ஆல்ரெடி ஒரு ஏரியால எத்தனை இருக்கு? 2 லென்த் அடங்கி இருக்கு. அது கூட இன்னொரு லென்த்தை இன்ட்டு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குது வால்யூம் கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்து பை ஆர் ஸ்கொயர். நல்லா பாத்தீங்கன்னா இந்த ஏரியா சர்க்கிளோட ஏரியா பை ஆர் ஸ்கொயர். அதோட ஹெயிட்டை பெருக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஹெயிட்டை வந்து மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது இந்த சிலிண்டரோட வால்யூம். வால்யூம்னா கொள்ளளவுன்னு தமிழ சொல்லலாம், கன அளவுன்னு சொல்லலாம். பெருக்கணும் இன்டு ஹெச். எப்பவுமே வந்து ஏரியானா ஸ்கொயர் யூனிட் சொல்ல மாதிரி வால்யூம் அப்படின்னா நீங்க என்ன பண்ண? கியூபிக் யூனிட்ஸ் அல்லது கன அலகுகள் அப்படின்னு சொல்லி போடணும். சிலிண்டர்ல நம்ம என்ன பார்த்தோம்னா அதே ஒரு 3 வளைபரப்பு, புறப்பரப்பு, கன அளவு. அந்த மூணுமே ஒரு ஹாலோ சிலிண்டர், அதாவது சென்டர்ல வந்து ஒரு வெற்றிட இருக்கக்கூடிய ஒரு சிலிண்டருக்கு நம்ம பார்க்க போறோம். இப்போ இது ஒரு சிலிண்டர் நம்ம அப்ளை பார்த்தோம். இதே சிலிண்டர்ல சென்டர்ல கொஞ்சம் எம்டி ஸ்பேஸ் இருக்கு. சில சிலிண்டர் சில உருளையெல்லாம் சென்டர்ல என்ன இருக்கும்? ஹோல் வந்து இருக்கும். சில சிலிண்டர்ல சென்டர்ல பாத்தீங்கன்னா ஹோல் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி சிலிண்டருக்கு நம்ம வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, வால்யூம் இந்த மூணுமே வந்து பார்க்க போறோம். இதுல டிஃபரன்ஸ் என்னன்னா உங்களுக்கு வந்து 2 ரேடியஸ் இருக்கும். அதை தவிர்த்துட்டு மற்றதெல்லாம் சேம் தான். ரேடியஸ் பாருங்க, இது ஒரு ரேடியஸ், இது ஒரு ரேடியஸ், இந்த லென்த் ஒரு ரேடியஸ். இது as usual ஹைட், சிலிண்டரோட ஹைட் வந்து ஒரே ஒரு ஹைட் தான். ஆனா ரேடியஸ் 2 ரேடியஸ். ஒன்னு வந்து அவுட்டர் சிலிண்டரோட ரேடியஸ் வந்து எப்பவுமே பெரிய ரேடியஸ் வந்து பெரிய ஆர்னு வச்சுக்கோங்க, கேபிட்டல் ஆர். சின்ன ரேடியஸ் வந்து ஸ்மால் ஆர் வச்சுக்கோங்க. ஸோ ஃபார்முலா வந்து அதே தான். ஸோ ஹாலோ சிலிண்டர் ஹெட்டிங் வந்து ஹாலோ சிலிண்டர், வெற்றிட உருளை. இதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்முலா அதே தான். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, வளைபரப்பு. அதே ஃபார்முலா தான். 2 பை ஆர் இன்டு ஹச் தான். ஆனா ஆருக்கு பதிலா 2 ஆர் போடணும், அவ்வளவுதான். ஸோ 2 இதுக்கும் கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு இது வந்து 2 பை ஆர் ஹச், இன்னொரு வந்து 2 பை ஆர் ஹச். அதாவது அவுட்டர் சிலிண்டரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா பிளஸ் இன்னர் சிலிண்டரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, ரெண்டையும் கண்டுபிடிச்சு ஆட் பண்ணணும். ஸோ ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு 2 பை ஆர் ஹச். ஸோ காமனா வெளியே எடுத்தீங்கன்னா 2 பை ஆர் ஹச்சை காமனா வெளியே எடுத்துடலாம். 2 பை ஆர் ஹச்சை காமனா வெளியே எடுத்தா உள்ள என்ன இருக்குன்னா ஆர் பிளஸ் ஆர். ஸோ சேம் ஃபார்முலா அங்க வந்து ஆர் இருக்க இடத்துல ஆர் பிளஸ் ஆர் போட்டீங்கன்னா இந்த ஃபார்முலா கிடைச்சிருச்சு. செகண்ட், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா
கர்வோட ரெண்டு சர்க்கிள் வந்து ஆட் ஆயிருது. ஸோ இதோ இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா இருக்கு பாருங்க. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சிருக்கதோட ஒரு ரெண்டு சர்க்கிள் வந்து ஆட் பண்ணிடணும். சர்க்கிள் 2 சர்க்கிள் ஏரியா ஆட் பண்ணிடணும். ஸோ இது ஸ்கொயர் யூனிட். எப்பவுமே ஃபார்முலா எழுதுனா ஸ்கொயர் யூனிட்னு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 2 pi r r பிளஸ் ஆர் பிளஸ் 2 இன்ட்டு ஒரு சர்க்கிள். இந்த சர்க்கிளோட ஏரியா என்னன்னா டோட்டலா இந்த சர்க்கிள் மைனஸ் இந்த சர்க்கிள். ஸோ pi r ஸ்கொயர். ஆர் வந்து ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். ஸோ இதான் இதுக்குள்ள ஃபார்முலா. இதை கூட கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி நீங்க போட்டீங்கன்னா 2 pi h r பிளஸ் ஆர் பிளஸ் 2 pi இது எப்படி இருக்கு a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அப்ப a பிளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. ஸோ இந்த கொஞ்சம் கூட சுருக்குனீங்கன்னா உங்களுக்கு 2 pi ஒரு r பிளஸ் r காமனா ரெண்டுலயும் இருக்கு. ஸோ இந்த பிராக்கெட்டுக்குள்ள உங்களுக்கு h இருக்கும். இங்க உங்களுக்கு r மைனஸ் r வந்து இருக்கும். r மைனஸ் r. இதான் உங்களோட ஃபார்முலா ஸ்கொயர் யூனிட். ஸோ இப்படி ஃபார்முலா டைரக்டா மனப்பாடம் பண்ணது முன்னாடி அது எப்படி வந்து ஸ்டெப்போட படிச்சீங்கன்னா மெமரைஸ் பண்றது ரொம்ப ஈஸி. ஹாலோ சிலிண்டர்ல நம்ம வந்து சர்ஃபேஸ் ஏரியா பார்த்தாச்சு. சர்ஃபேஸ் ஏரியா ரெண்டு சர்ஃபேஸ் ஏரியா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. தேர்ட் ஃபார்முலா வால்யூம். தேர்ட் ஃபார்முலா வால்யூம். வால்யூம் இங்க என்னன்னா ரெண்டு வால்யூம், இன்னர் வால்யூம் சாரி அவுட்டர் வால்யூம் ஆர் பிக்கர் வால்யூம் போடலாம் மைனஸ் இன்னர் வால்யூம். ரெண்டு வால்யூம் உங்களுக்கு இருக்கு. ரெண்டு வால்யூம்னா வேற ஒண்ணும் இல்ல. வால்யூம்னா சிலிண்டரோட வால்யூம் என்னது pi r ஸ்கொயர் h. இங்க அவுட்டர் வால்யூம் வந்து கேபிட்டல் R வச்சுக்கணும். ஹைட் வந்து ஹைட். இன்னர் வால்யூம் வந்து ஸ்மால் r. ஸோ காமனா வந்து உங்களுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா pi h வெளியே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு r ஸ்கொயர் மைனஸ் r ஸ்கொயர். இதான் உங்களுக்கு ஃபைனல் ஃபார்முலா கியூபிக் யூனிட்ஸ். இதான் வந்து ஹாலோ சிலிண்டரோட வால்யூம்குள்ள ஒரு ஃபார்முலா. ஸோ இவ்வளவு நேரம் நம்ம என்ன பார்த்தோம்னா நார்மல் சிலிண்டருக்கு 3 ஃபார்முலா பார்த்தோம், ஹாலோ சிலிண்டருக்கு 3 ஃபார்முலா பார்த்தோம். நார்மல் சிலிண்டர்ல ஆரோட பிளேஸ் மாத்திரம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மற்ற 3 ஃபார்முலாவும் கிடைச்சிருச்சு. ஒவ்வொரு ஃபார்முலாவும் புரிஞ்சு படிக்கும் போது ஒருவேளை இஃபட்டால் உங்களுக்கு எண்டு ஃபார்முலா தெரியலனா கூட இந்த இடத்துல இப்படி புரிஞ்சு படிச்சிருந்தீங்கன்னா ஓகே இந்த வால்யூம் கண்டுபிடிச்சு இந்த வால்யூம் கண்டுபிடிச்சு சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்கும். ஃபைனல் ஃபார்முலா வச்சு தான் நீங்க கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. இன்டர்மீடியட் ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சாலும் அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணி நீங்க ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். சிலிண்டர்ல நம்ம பார்த்த அந்த 6 ஃபார்முலாஸ்க்கு எக்ஸாம்பிளா ஒரு 2 ப்ராப்ளம் பார்த்தா நம்ம இந்த இதை கண்டினியூ பண்ணலாம். எக்ஸாம்பிள் நம்பர் 8.1 ப்ராப்ளம் ரீட் பண்றேன். A solid right circular cylinder has a radius 7 cm and height 20 cm. Find its curved surface area and total surface area. Take phi equal to 22/7. தமிழ்ல இதை சொல்றேன். ஒரு சிலிண்டரோட ரேடியஸ் வந்து 7 சென்டிமீட்டர். ரேடியஸ்னா ஆரம் 7 சென்டிமீட்டர், உயரம் 20 சென்டிமீட்டர். அதோட வலைபரப்பு மற்றும் மொத்த புறப்பரப்பை காண்க. போர்டை பாருங்க. ஸோ எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் கிவன் டேட்டா கொடுக்கப்பட்டவை இங்கிலீஷ்ல கூட எழுதிக்கலாம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் கூட. ரேடியஸ் ஆர் ஆரம், ரேடியஸ் ஆர்னு வச்சுக்கோங்க, equal to 7 centimeter. Height h னு வச்சுக்கோங்க 20 centimeter.
what you have to find? Second, find. To find என்ன find பண்ணோம்? Curved surface area, total surface area of cylinder. So கொடுக்கப்பட்டது, கண்டுபிடிக்க வேண்டியது solution, தீர்வு, steps. First formula எழுதிக்கோங்க. என்ன தேவை? First CSA தேவை. CSA க்கு என்ன ஃபார்முலா? CSA of cylinder க்கு என்ன ஃபார்முலா? curved surface area 2 pi r h. ஃபார்முலால அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. பைனா 22/7 அப்படின்னு வச்சுக்கோங்க. இல்ல நீங்க பைன்னு அவங்க ப்ராப்ளத்துல கொடுக்கல, பையை வந்து பையினே வச்சுக்கோங்க, பையை நீங்க பையினே வச்சுக்கலாம். அதர்வைஸ் ப்ராப்ளத்துல வந்து 22/7 வச்சுக்கோங்கன்னு சொன்னா 22/7 வச்சுக்கோங்க. R எவ்வளவு? 7. H எவ்வளவு? 20. just 7 கிராஸ் எடுத்துட்டீங்கன்னா இது 2 into 24 44 வரும். 22 44 44 into 2 44 into 2 88. so 880 இதான் வந்து உங்களுக்கு curved surface area of the cylinder. வெறுமனே ஆன்சர் போடக்கூடாது, யூனிட் போடணும். ஏரியான்னு வந்துச்சுன்னா ஸ்கொயர் யூனிட்னு போடணும். ஸ்கொயர் யூனிட். ஆனா இங்க யூனிட்ங்கிறது ஸ்பெசிபிக்கா என்ன யூனிட்னு சொல்லியிருக்காங்க? சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கொயர் சென்டிமீட்டர் அல்லது சென்டிமீட்டர் ஸ்கொயர் அல்லது சதுர சென்டிமீட்டர் அல்லது சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஏதாவது ஒன்று கண்டிப்பா யூனிட் போடலன்னா மார்க் தர மாட்டாங்க. சிஎஸ்ஏ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டிஎஸ்ஏ, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, மொத்த புறப்பரப்பை கண்டுபிடிக்க போறோம். எப்பவுமே ஃபார்முலா எழுதுனீங்கன்னா அதுக்கு ஃபார்முலா ஏரியாவோட ஃபார்முலானா ஸ்கொயர் யூனிட்ஸ்னு சேர்த்துக்கோங்க. இது வந்து பெஸ்ட் பிராக்டிஸ். மேண்டேட்டரி கட்டாயம் எதுனா கடைசி ஆன்சர்ல யூனிட் வந்து மென்ஷன் பண்ணாதான் மேண்டேட்டரி. நல்ல ஒரு பிராக்டிஸ் என்னன்னா ஒவ்வொரு ஃபார்முலா எழுதும் போதே அதோட இது ஸ்கொயர் யூனிட்டா கியூபிக் யூனிட்ஸ் எல்லாம் எழுதுறது பெஸ்ட். ஸோ டிஎஸ்சி நெக்ஸ்ட். டிஎஸ்சிக்குள்ள ஃபார்முலா என்னது? 2 pi r h plus r ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ 2 pi, பைக்கு 22/7, r வந்து உங்களுக்கு ரேடியஸ் எவ்வளவு? 7, h எவ்வளவு? 20 plus 7. ஸோ 2 into 7 7 ஆட்டி கொடுத்துருங்க. 2 into 22 into 27. ஸோ TSA 2 into 22 44 44 into 27. உங்களுக்கு ஆன்சர் வந்து 1188 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஏரியா பரப்புனா ஸ்கொயர் சென்டிமீட்டர் கண்டிப்பா இருக்கணும். ஸ்கொயர் சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர், மீட்டர்னா மீட்டர். ஸோ இவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி கிவன் டேட்டா எடுத்து எழுதிட்டு என்ன கண்டுபிடிக்கணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீட்டா கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் இதுல வாங்கிடலாம். அடுத்து ஒரு எக்ஸாம்பிள், வால்யூமுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சிலிண்டர்ல இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் நம்பர் 8.12. If the curved surface area of the right circular cylinder is 704 square centimeter and the height is 8 centimeter, find the volume of the cylinder in liters. போர்ட கவனிங்க. given data. First, curved surface area CSA of the cylinder என்ன கொடுத்திருக்காங்கன்னா 704 square centimeter. height சர்க்கிளோட சிலிண்டரோட height h வந்து 8 centimeter. then you have to find என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா to find volume of the cylinder கேட்டிருக்காங்க. volume of the cylinder, volume of the cylinder in liters. லிட்டர்ஸ் கூட வால்யூமை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு யூனிட். லிட்டருக்கும் மீட்டருக்கும் உள்ள ரிலேஷனை நம்ம அடுத்து என்ன செய்யலாம், எண்டில் பார்க்கலாம். சொல்யூஷன்.
நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்? வால்யூம் கண்டுபிடிக்கணும். வால்யூம் ஆஃப் த சிலிண்டருக்கு ஃபார்முலா என்னது? வால்யூம் ஆஃப் த சிலிண்டருக்கு ஃபார்முலா V equal to by R square H cubic unit. கன அலகுகள் cubic units by R square cubic units. given dataல H வந்து உங்களுக்கு இருக்கு, R இருக்கானா இல்ல. ஆனா CSA உங்களுக்கு கொடுத்திருக்காங்க, curved surface area, வளைவரப்பு கொடுத்திருக்காங்க. வளைவரப்புல இருந்து R கண்டுபிடிச்சு R இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர். சோ CSA குள்ள ஃபார்முலால இருந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். CSA க்கு என்ன ஃபார்முலா? 2 pi r h. So 2 pi r h உங்க வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா is equal to 704. So 2 pi r க்கு பதிலா r ஐ போட்டுருங்க, h க்கு பதிலா 8 equal to 704. r ஓட வேல்யூ மாத்திரம் இங்க வச்சுக்கிட்டு மத்ததெல்லாம் அங்க கொண்டு போங்க பார்க்கலாம். 704 divided by 2 pi into 8. பைக்கு கூட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க, அடிபடுதா அப்படின்னு பாருங்க. ஸோ 704 divided by 2 into 22/7 வரும். ஸோ பைக்கு கீழே பை வந்துச்சுன்னா அந்த 7 எங்க வந்துடும்? மேல வந்துடும். ஜெனரல் மேத்தமெட்டிக்ஸ்ல நம்ம பார்த்துருக்கோம். இப்ப கம்ப்ளீட்டா இதெல்லாம் வந்து சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 14 சென்டிமீட்டர் அப்படிங்க ஆன்சர் வரும். ஸோ ஆர் கிடைச்சிருச்சு. இனி வால்யூம் உங்களுக்கு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ வால்யூம் ஈக்குவல் டு, வால்யூம் என்ன ஃபார்முலா? பை 22/7 ஆர் ஸ்கொயர். ஆர் ஸ்கொயர்னா ஆர் ரெண்டு டைம் போடணும். 14 into 14. ஹச் ஹச் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? ஈவன் டேட்டா 8. ஸோ இப்போ கிராஸ் கொடுத்தீங்கன்னா 2 வரும். ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட்டா உங்களுக்கு மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னா 4928. 4928 இது வால்யூம். யூனிட் என்ன வரும்னா கியூபிக் மீட்டரா சென்டிமீட்டரா? சென்டிமீட்டர். கியூபிக் சென்டிமீட்டர் ஆர் சென்டிமீட்டர் பவர் 3 அப்படின்னு போடலாம். கொஸ்டினை பாத்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் இன் லிட்டர்ஸ்ல உங்களுக்கு கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ அதை ஒன்றை மட்டும் இப்ப செப்பரேட்டா பார்க்கலாம். நமக்கு இப்ப வால்யூம் என்ன கிடைச்சிருக்கு? V equal to 4928 cubic meter or சென்டிமீட்டர், cubic சென்டிமீட்டர் அல்லது சென்டிமீட்டர் கியூப். நம்ம இப்ப என்ன பண்ணணும்னா இந்த ஆன்சரை லிட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா வால்யூம் இன் லிட்டர்ஸ். நீங்க கண்டுபிடிச்சிருக்கிறது வால்யூம் இன் சென்டிமீட்டர், சாரி கியூபிக் சென்டிமீட்டர். வால்யூம் இன் கியூபிக் சென்டிமீட்டர்ல கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஸோ இதை லிட்டரா கன்வெர்ட் பண்றதுக்கு ஒரு சின்ன ஒரு ரிலேஷன் வந்து இருக்கு, ரொம்ப முக்கியமான ரிலேஷன் பார்க்கலாம். 1000 சென்டிமீட்டர் கியூப் ஆர் 1000 cubic சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 லிட்டர். இந்த ஒரு ரிலேஷன் மாத்திரம் நல்லா மனசு வச்சுக்கோங்க. ஸோ சென்டிமீட்டர் கியூப் நீங்க என்ன வச்சுக்கலாம்? மில்லி லிட்டர் அப்படின்னு ஒரு அசம்ஷனுக்காக வச்சுக்கீங்கன்னா 1000 மில்லி லிட்டர் ஈக்குவல் டு 1 லிட்டர். இது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நார்மல் ஃபார்முலா. 1000 மில்லி லிட்டர் ஈக்குவல் டு 1 லிட்டர். ஸோ மில்லி லிட்டரையும் சென்டிமீட்டர் கியூப்பையும், அதாவது கியூபிக் சென்டிமீட்டரையும் ஒரே இதுன்னு மனசுக்குள்ள இமேஜின் பண்ணிக்கிட்டீங்கன்னா 1000 சென்டிமீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1 லிட்டர். செகண்ட் ஒரு கொஸ்டின் வேற. சென்டிமீட்டருக்கும் டெசிமீட்டருக்கும் உள்ள ஒரு ரிலேஷன் வந்து உங்களுக்கு தெரியும். சென்டிமீட்டருக்கும் டெசிமீட்டருக்கும் 10 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 டெசிமீட்டர். இப்ப செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்க போறேன்னா 1000 சென்டிமீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1 லிட்டர். எவ்வளவு டெசிமீட்டர் 1 லிட்டர் அப்படின்னு கேட்டா நீங்க என்ன செஞ்சிருவீங்க? இந்த ஆன்சரை 10ஆல் டிவைட் பண்ணுவீங்க. ஏன்னா 10 சென்டிமீட்டர் 1 டெசிமீட்டர் கணக்குல இந்த ஆன்சரை 10ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 100 டெசிமீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1 லிட்டர் சொன்னா தப்பு. பிகாஸ் இங்க கியூப்னு இருக்கு. ஸோ இந்த 1000 கியூப்னு நீங்க மாத்துறீங்கன்னா 10 கியூப் நீங்க என்ன செய்யணும்? மாத்தணும். 10 கியூப் சென்டிமீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1 லிட்டர்.
இது அப்படியே 1000 10 கியூப்னு மாத்திருக்கேன். இனிமேதான் நீங்க என்ன பண்ணணும்னா இந்த 10 1ன்னு மாத்தணும். 10 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1ன்னு மாத்தீங்கன்னா இந்த 10ங்கிறது 1ன்னு ஆகும். ஒரு 10 வந்து 1 டெசிமீட்டர், 10 சென்டிமீட்டர் 1 டெசிமீட்டர்னு பண்ணலாம். ஸோ 1 டெசிமீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1 லிட்டர். ஸோ இது ஒரு ஃபார்முலா, இது ஒரு ஃபார்முலா. 1000 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 லிட்டர் ஆர் 1 டெசிமீட்டர் ஈக்குவல் டு 1 லிட்டர். 1 டெசிமீட்டர் கியூப்பும் 1 லிட்டர் என்னது சேம். 1 டெசிமீட்டரும் 1 லிட்டர் சேம் கிடையாது. 1 டெசிமீட்டர் கியூப்பும் 1 லிட்டர். 1 டெசிமீட்டர்னா அது வெறும் லென்த். லிட்டருங்கிறது என்னது ஒரு வால்யூம். அந்த வால்யூம் வந்து டெசிமீட்டர் கியூப்பா தான் இருக்கணும். ஸோ 1 டெசிமீட்டர் ஈக்குவல் டு 1 டெசிமீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1 லிட்டர். அடுத்து ஒரு கொஸ்டின் இருக்கேன். 1 மீட்டர் கியூப் ஈக்குவல் டு எத்தனை லிட்டர்? 1000 லிட்டர். இது எப்படி வந்துச்சுன்னா பாருங்க, ரெண்டு பக்கமும் 1000 என்ன செய்யுங்க மல்டிபிள் பண்ணுங்க. 1 டெசிமீட்டர் 1000 மல்டிபிள் பண்ணா என்ன ஆன்சர் வரும்? 1 டெசிமீட்டர் 1000 மல்டிபிள் பண்ணா 1000 இந்த பக்கம் இருக்கும், இந்த பக்கமும் 1000. 1000ல ரெண்டு பக்கம் என்ன பண்ணலாம் 10 கியூப்னு சொல்லி என்ன செய்யலாம் போடலாம். ஸோ 10 கியூப் டெசிமீட்டர் கியூப் 10 டெசிமீட்டருங்கிறது என்னது 1 மீட்டர். ஸோ நார்மல் ரிலேஷன் உங்களுக்கு என்ன தெரியும்? 10 சென்டிமீட்டர் 1 டெசிமீட்டர், 10 டெசிமீட்டர் 1 மீட்டர். ஸோ இங்க கியூப்னு நமக்கு வரணும்னா 10ஆல போடக்கூடாது, 1000ன்னு போடணும். ஸோ ரெண்டு பக்கமும் 1000ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா 1 டெசிமீட்டர் கியூப்பை 1 மீட்டர் கியூப்பா மாத்ததுக்கு எத்தனையால பெருக்கணும்? 1000ஆல பெருக்கணும். ஏன்னா 1000ல 10 கியூப் இருக்கு. ஸோ 1 டெசிமீட்டரை 1 மீட்டர் கியூப்பா மாத்ததுக்கு 1000ஆல இந்த பக்கம் பெருக்கினீங்கன்னா 1 மீட்டர் கியூப்பா மாறிடுது. இங்க வந்து 1 லிட்டர் 1000ஆல பெருக்கினீங்கன்னா 1000 லிட்டர். ஸோ இந்த ரிலேஷன் நீங்க என்ன செஞ்சுக்கணும் மனசுக்குள்ள வச்சுக்கணும். கிவன் கொஸ்டின் வந்து சென்டிமீட்டர்ல இருந்துச்சுன்னா இந்த ரிலேஷன் யூஸ் பண்ணுங்க. கிவன் கொஸ்டின் டெசிமீட்டர்ல இருந்துச்சுன்னா இந்த ரிலேஷன் யூஸ் பண்ணுங்க. மீட்டர்ல இருந்துச்சுன்னா இந்த ரிலேஷன் யூஸ் பண்ணுங்க. சோ இங்க கணக்கு என்னது? கியூபிக் சென்டிமீட்டர், அதாவது சென்டிமீட்டர் கியூப். கியூபிக் சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் கியூப் ஒண்ணு. சோ நீங்க என்ன செய்யணும்? இதை வந்து லிட்டரா கன்வெர்ட் பண்ணும். 1000 சென்டிமீட்டர் கியூப் சேர்ந்தா தான் 1 லிட்டர். அப்ப இவ்வளவு வரணும்னா நீங்க என்ன செய்யணும்? 1000ஆல மல்டிபிள் பண்ணா 1000ஆல டிவைட் பண்ணணும். 1000ஆல டிவைட் பண்ணணும். So 4928 சென்டிமீட்டர் கியூப் எத்தனை லிட்டரா இருக்கும்? 4 அதாவது 4 லிட்டர் சம்திங்கா இருக்கும். ஸோ 4 1000ஆல டிவைட் பண்ணா 4.928 லிட்டர். இதான் வந்து சிலிண்டரோட வால்யூம் இன் லிட்டர். ஸோ இங்க கூட வீண் ஃபைனல் ஆன்சரை கூட வீண் போடுறதுக்கு பதிலாக கடைசி ஆன்சர் நான் எப்பவுமே உங்களுக்கு ஸ்பெசிஃபை பண்ணது என்னன்னா பெஸ்டா ஆன்சர்னு எடுத்து எழுதி வால்யூம் ஆஃப் சிலிண்டர், வால்யூம் ஆஃப் சிலிண்டர் அப்படின்னு எடுத்து எழுதுங்க. ஸோ இது பெஸ்ட் வே. வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஈக்குவல் டு 4.928 லிட்டர். இப்படி ஆன்சர்னு எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர்னு எடுத்து எழுதுங்க. அது இங்கிலீஷ் லெட்டரா இருக்கக்கூடாது. கொஸ்டின்ல கேட்ட அந்த சென்டென்ஸ் எடுத்து எழுதி ஆன்சரை எழுதுங்க. சிலிண்டர் நம்ம ஃபார்முலா ஒரு 6 ஃபார்முலா பார்த்தோம். சாலிட் சிலிண்டர், ஹாலோ சிலிண்டர், அதுல ஒரு 3 ஃபார்முலா, இதுல ஒரு 3 ஃபார்முலா. சர்ஃபேஸ் ஏரியா அதுல 2 ஃபார்முலா, வால்யூம் 1. ஸோ டோட்டலா 3 + 3 6 ஃபார்முலாஸ் பார்த்தோம். பேசிக்கா அதை ஆரம்பிக்க முன்னாடி ஒரு கான்செப்ட் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கணும். சிலிண்டரோட ஜியாமெட்ரிக் ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபார்ம் ஆகுங்க புக்ல ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதை வந்து ஒரு ரெக்டாங்கிள் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு செவ்வகம்னு வச்சுக்கோங்க. ஒரு சிலிண்டர் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா, இதோட சைடு பாத்தீங்கன்னா 4 சைடு இருக்கு இந்த ரெக்டாங்கிளுக்கு. ஏதாவது ஒரு சைடை பெர்மனண்டா ஃபிட் பண்ணிக்கிட்டு இந்த ரெக்டாங்கிள் அப்படியே சுத்துனீங்கன்னா 360 ஃபுல் ரவுண்டு அப்படியே சுத்துனீங்கன்னா அங்க என்ன உருவாயிரும்னா ஒரு சிலிண்டர் வந்து உருவாயிரும். இதான் வந்து டெஃபினிஷன். ஒரு ரெக்டாங்கிள அதோட சைடு ஏதாவது ஒரு சைடை வந்து அப்படியே ஆக்சஸா வச்சுக்கிட்டு
360 டிகிரி சுத்தும் போது கிடைக்கக்கூடிய ஜியாமெட்ரிக் ஸ்ட்ரக்சர் பேர் என்னன்னா சிலிண்டர் அப்படிங்க. உண்மையில கேட்கலாம். அது வந்து டெஃபினேஷன். நார்மலா இந்த ஒரு ரெக்டாங்கிள் அப்படியே ஒரு பிளேட், ஒரு ரெக்டாங்கிள் பிளேட்னு வச்சுக்கோங்க. அப்படியே இது சுத்துனீங்கன்னா இப்படியும் என்ன செய்யுது, ஒரு சிலிண்டர் வந்து கிடைக்கும். இது ஒரு சிலிண்டர் தான். ஆனா நான் சொன்ன டெஃபினேஷன் இந்த டெஃபினேஷன் கிடையாது. இது ஆக்சஸை பிடிச்சுக்கிட்டு அப்படியே சுத்தி வந்தீங்கன்னா ஃபுல்லா இது வந்து ரேடியஸா இருக்கும். அப்படியே உங்களுக்கு என்ன செய்யும், ஒரு ரவுண்டு கிடைக்கும். அந்த சிலிண்டருக்கு அதான் வந்து சிலிண்டரோட டெஃபினேஷன். ஸோ இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ சிலிண்டர் நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாம் என்ன செஞ்சுட்டோம், பார்த்துட்டோம். ப்ராப்ளம் நிறைய ரவுண்ட் டூல நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஜியாமெட்ரிக் ஸ்ட்ரக்சர் என்னன்னா கோன், கூம்புன்னு தமிழ்ல சொல்லுவாங்க. இதோட ஜியாமெட்ரிக் ஸ்ட்ரக்சர் எப்படி உருவாகுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லலாம். செங்கோண முக்கோணம் 90 டிகிரி இங்க இருக்கு. இங்க என்னத்துல இருக்கு, 90 டிகிரி. இது ஒரு முக்கோணம் ட்ரையாங்கிள் 2D வியூ. இதுக்கு வந்து ரெண்டு தான் இருக்கு, நீளம் அகலம். உயரம் இங்க எதுவும் கிடையாது. இது ஒன்னு 3 லென்த் கிடையாது. இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இந்த ரெண்டு தான் இருக்கு. இந்த பக்கம் முன்னாடி பின்னாடி என்ன இல்ல. ஸோ ஒரு ட்ரையாங்கிள் ஒரு 2D வியூ. ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏதாவது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம நடத்திருக்கோம். ரெண்டு பக்கம் ஷார்டஸ்டா இருக்கும். இந்த சைடு இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டா இருக்கிறதுக்கு பேரு ஹைபோட்டனீஸ் ஆர் கர்ணம்னு சொல்லி டிக்னாமெட்ரிக்ல நம்ம படிச்சிருக்கோம். எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல ஹைபோட்டனீஸ் தான் எப்பவுமே பெரிய சைடா இருக்கும். மற்ற ரெண்டு சைடும் ஷார்டஸ்ட் சைடா இருக்கும். அது இதை விட இது ரெண்டு எப்படி இருக்கும், கண்டிப்பா கம்மியா தான் இருக்கும். ஸோ என்ன டெஃபினேஷன் கோனுக்கு கொடுக்க போறேன்னா, ஏதாவது ஒரு ஷார்டஸ்ட் சைடு, இது ஒரு ஷார்டஸ்ட் சைடு அல்லது இது ஒரு ஏதாவது ஒரு குறுகிய பக்கம், இந்த குறுகிய பக்கம் அல்லது இந்த குறுகிய பக்கம், இது ஆக்சஸா வச்சுக்கிட்டு அதே 360 டிகிரியில் அப்படியே நீங்க சுத்தி வந்தீங்கன்னா உங்களுக்கு அங்க கிடைக்கிறது என்னன்னா கோன் கிடைக்கி. ஸோ டெஃபினேஷன் என்ன, ஒரு செங்கோண முக்கோணத்தை ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அதோட குறுகிய பக்கத்தை ஆக்சஸா வச்சுக்கிட்டு 360 டிகிரி சுத்தினா கிடைக்கக்கூடிய ஒரு ஜியாமெட்ரிக் ஸ்ட்ரக்சர் கோன். இப்ப நான் உங்களுக்கு ஒரு கோன் வந்து நார்மலா ஒரு ஐஸ்கிரீம் பார்த்திருக்கீங்க, ஐஸ்கிரீம்ல கோன் ஐஸ்ன்னு சொல்லுவாங்க. அது கூட ஒரு கோன் தான். அதோட உச்சி வந்து பாத்தீங்கன்னா ஷார்ப் அந்த மாதிரி இருக்கும். கீழே வந்து ஒரு ரவுண்டு மாதிரி இருக்கும், அடியில ரவுண்டு மாதிரி இருக்கும். ஸோ இங்க வந்து இந்த கோனுக்கு நான் அதே 3 ஃபார்முலா பார்க்க போறோம். சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம். சர்ஃபேஸ் ஏரியால 2, வால்யூம்ல 1, டோட்டலா 3 ஃபார்முலா கோனுக்கு வந்து இருக்கு. அதோட 2D வியூ 3D வியூ வந்து நம்ம போர்டில் வரைய முடியாது, பட் இருந்தாலும் ட்ரை பண்றேன். கீழே ஒரு ரவுண்டு போட்டா உங்களுக்கு என்ன தெரியும், 3D வியூ மாதிரி அசம்ஷன் பண்ணிக்கலாம். இந்த இடத்த கூம்போட உச்சி அல்லது அப்பெக்ஸ் அல்லது வெர்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா இது கரெக்டா இந்த சென்டர்ல தான் இருக்கும். இந்த இடத்த கூம்போட ரேடியஸ் சொல்லலாம், கூம்பின் ஆரம். இந்த இடத்த கூம்பின் உயரம் அப்படின்னு சொல்லலாம். கூம்போட உயரம் எந்த இடம், இந்த உயரம், இந்த லென்த். இந்த இடம், இந்த இடம். ஸோ இதை மற்ற நான் ஒரு செங்கோண முக்கோணமா நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன், ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா. பித்தாகரஸ் தியரம் என்ன சொல்லுது, இதை ஸ்கொயர் பண்ணா, அதாவது செங்கோண முக்கோணத்துல ஹைபோட்டெனியூஸை ஸ்கொயர் பண்ணா மற்ற ரெண்டு போட ஸ்கொயரோட சம்மேஷனுக்கு ஈக்குவல் அப்படின்னு தெரியும். ஸோ அதை மொத்தம் தனியா நான் எடுத்து எழுதிக்கிட்டா இந்த முக்கோணத்தை மாத்திரம் ஏபிசின்னு வச்சுக்கிடுவோமா, ஏபிசி. ஸோ ஏபிசிங்க அந்த ட்ரையாங்கிளை மாத்திரம் நான் தனியா வச்சுக்கிடுவேன், ஏபிசி. உங்களுக்கு தெரியும் இது ஹச்ன்னு போட்டிருக்கேன், இந்த இடத்த ஆர்ன்னு போட்டிருக்கேன், இந்த சாயத்தை எல்லுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேரு ஸ்லாண்டிங் ஹைட், ஸ்லாண்ட் ஹைட் அல்லது சாய் உயரம் அப்படின்னு சொல்லணும். ஸோ இதோட லென்த், இது பித்தாகரஸ் தியரத்தை படி நீங்க பாத்தீங்கன்னா என்ன ரிலேஷன்ல இருக்குன்னா, எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஹச் ஸ்கொயர். ஸோ இந்த ஒரு ஃபார்முலா நீங்க மனசுக்குள்ள வச்சுக்கணும். ஓகே, ஸோ கோனுக்கு நம்ம ஃபார்முலா வரலாம். கோன், கூம்பு, ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வளைபரப்பு, சர்ஃபேஸ் ஏரியா. சர்ஃபேஸ் ஏரியா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. வெறும் சர்ஃபேஸ் ஏரியா புறப்பரப்பு. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வளைபரப்புன்னு அர்த்தம்.
கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, CSA, வளைபரப்பு. ஒரு கூம்பு நான் சொன்னா வளைபரப்புனா என்னன்னா, இது ஒரு கூம்பு நீங்க கன்சிடர் பண்ணிக்கிட்டீங்கன்னா, இந்த இருக்கு பாருங்க, வளைஞ்சிருக்கு பாருங்க, இந்த இடம் மட்டும், இந்த இடத்துக்கு மட்டும் பேர் என்ன பண்ணா வளைபரப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட ஃபார்முலா என்னன்னா πRL ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ CSA கண்டுபிடிக்க ஃபார்முலா πRL. ஆறுங்கிறது ரேடியஸ், எல்லுங்கிறது ஸ்லாண்ட் ஹைட். எல் ஆர் அண்ட் ஹச் ப்ராப்ளத்தில் டைரக்டா கொடுத்துருப்பாங்க. எல் வந்து மேக்ஸிமம் கொடுக்க மாட்டாங்க. நீங்க என்ன செய்யணும், பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணி இந்த ரிலேஷனை யூஸ் பண்ணி L ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஹச் ஸ்கொயர் அந்த ரிலேஷனை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல் வந்து கிடைச்சிரும். ஸோ அதை யூஸ் பண்ணி வளைபரப்பு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சிங்க. நல்லா புரிஞ்சு பார்த்துக்கோங்க. கர்வ்டு இது ஒரு கோன்னு கணக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த இடம் மட்டும் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, வளைஞ்சிருக்க பரப்பு. ஸோ ரெண்டாவது என்னது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா என்ன மீனிங், இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா பிளஸ் இங்க ஒண்ணு இருக்க, இந்த அடியில ஒரு ரவுண்ட் இருக்க, இந்த ஏரியாவையும் சேர்த்துக்கணும். ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவோட ஒரு சர்க்கிள் ஏரியாவையும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா ஆர் பேஸ் சர்க்கிள் ஏரியா இதையும் சேர்த்துட்டீங்கன்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கிடைக்கும். ஏன் ஒவ்வொரு ஃபார்முலாவும் இவ்வளவு ரிலேட் பண்ணி படிக்கணும்னா, பிகாஸ் நிறைய ஃபார்முலா உங்களுக்கு வருது. ஸோ ஒவ்வொரு ஃபார்முலாவும் ஒண்ணுக்கு ஒன்று லிங்க் இருக்கிறதுனால பேசிக் ஃபார்முலா படிச்சீங்கன்னா அங்கிருந்து அடுத்த ஃபார்முலா படிக்கலாம். ஸோ இதை நல்லா புரிஞ்சு படிச்சுக்கிறதுக்காகத்தான் ஒவ்வொரு இதையும் நான் ஃபார்முலா எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு என்ன செய்யறேன் சொல்றேன். ஸோ CSA என்னது πRL. பேஸ் சர்க்கிள் ஏரியா என்னது πR ஸ்கொயர். ஸோ காமனா என்ன இருக்கு, πR காமனா ரெண்டுல இருக்கு. இங்க ஒரு L மிச்சம் வரும், இங்க ஒரு ஆர் ஸ்கொயர், ஆர் வெளியே வந்துட்டா ஆர் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ இந்த ஃபார்முலான்னு நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறதுல πRLோட ஒரு πR ஸ்கொயர் ஆட் பண்ணீங்கன்னா TSA கிடைச்சிருது, டோட்டல் கோனோட TSA கிடைச்சிருது. தேர்ட் ஃபார்முலா கோனோட வால்யூம். நம்ம 3 படிச்சிருக்கோம்ல, CSA, TSA, வால்யூம். இந்த 3 சிலிண்டருக்கு படிச்சோம். நார்மல் சாலிட் சிலிண்டருக்கு படிச்சோம், ஹாலோ சிலிண்டருக்கும் படிச்சோம். அதே 3 கோனுக்கும் படிக்க போறோம். ஸோ 2 பார்த்தாச்சு. வால்யூம் V ஈக்குவல் டு, இங்க ஒரு ரிலேஷன், முக்கியமான ரிலேஷன். என்ன ரிலேஷன்னா, இந்த கூம்பை வந்து ஒரு சிலிண்டரா கன்சிடர் பண்ணிக்கிட்டீங்கன்னா, சிலிண்டரா மீன்ஸ் இந்த கோணம் பாருங்க, இந்த கோன்ல அப்படியே இந்த இடம் இப்படி நேரம் சாயாம இந்த இடம் அப்படியே நேரம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடம் ஆக்சுவலா என்னன்னா ஒரு கோன். இந்த இடம் இப்படியே நேரம் இருந்துச்சுன்னா இது வந்து ஒரு கோன். நான் என்ன சொல்ல போறேன்னா, இதே ரேடியஸ், இதே ஹைட், இது வந்து ஒரு சிலிண்டரா இருந்துச்சுன்னா 9 லிட்டர் பிடிச்சிச்சுன்னா, அதே இது அந்த சைட்ல இதை கோனா கட் பண்ணி எடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, கோனா மாத்தினீங்கன்னா, ஒரு சிலிண்டர் கோனா மாத்தினீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து 3 லிட்டர் தான் பிடிக்கும் தண்ணி. நீங்க வேணா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு உருளை சிலிண்டர் எடுத்து ஒரு கேன் எடுத்து அதை மெஷர் பண்ணுங்க. அதே ஹைட், அதே ரேடியஸ் உள்ள ஒரு கோன்ல அதை ஊத்துனீங்கன்னா 3ல் 1 பங்கு தான் பிடிக்கும். இதுல இருந்து என்ன சொல்ல வரேன்னா, ஒரே உயரமும் ஒரே ஆரமும் கொண்ட, சேம் ஹைட் சேம் ரேடியஸ் உள்ள ஒரு கூம்பையும் ஒரு சிலிண்டரையும் நீங்க ஏதாவது கோனை ரேடியஸ் நீங்க எடுத்தீங்கன்னா 3 கோன் பிடிக்கிறது, 3 கோன் எவ்வளவு கொள்ளளவு வால்யூம் இருக்குமோ அது ஒரு சிலிண்டருக்கு ஈக்குவல். அப்ப இதுல இருந்து என்ன சொல்ல வரேன்னா, சிலிண்டரோட வால்யூம் என்னதோ அதுல 3ல் 1 பங்கு. சிலிண்டரோட வால்யூம் என்னது, πR ஸ்கொயர் H. அதுல 3ல் 1 பங்கு தான் யாரு, கோனோட வால்யூம். ஸோ சிலிண்டரோட வால்யூமை 3ஆல டிவைட் பண்ணிட்டா உங்களுக்கு கிடைக்கிறது கியூபிக் யூனிட்ஸ். நல்லா பார்த்துக்கோங்க, ஏரியானா ஸ்கொயர் யூனிட், இது கியூபிக் யூனிட்ஸ். ஸோ இந்த ஃபார்முலா பாருங்க, πR ஸ்கொயர் சிலிண்டர்லேயே படித்தோம். அதை ஒரு 3ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா கோனோட வால்யூம் கிடைச்சிருது. முக்கியமான ரிலேஷன் ஒன்வேர்டில் கேட்பாங்க, கோனுக்கும் சிலிண்டருக்கும் உள்ள வால்யூம் ரிலேஷன். ஸோ இந்த 3 ஃபார்முலாவும் உங்களுக்கு படிச்சாச்சு. கோனில் வந்து ஹாலோ அப்படிங்கிறது எதுவும் கிடையாது, சிலிண்டர் மாதிரி. இங்கே வெறும் 3 ஃபார்முலா மட்டும்தான். இதுக்கடுத்து ஒரு முக்கியமான ஒரு கோனில் ஒரு ஸ்பெஷல் ஒரு ஸ்ட்ரக்சர், கோன்ல இருந்து டெரைவ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். அது ரொம்ப முக்கியமானது, அதை பார்க்கலாம்.
கோன் நம்ம 3 ஃபார்முலா பார்த்து முடிஞ்சாச்சு. கோன்ல இருந்து ஸ்பெஷலா ஒரு ஃபிகர் வந்து டெரைவ் பண்ண போறோம். அந்த ஃபிகர் என்னன்னு இப்ப பாருங்க. இதான் வந்து ஒரு கோன் அல்லது கூம்பு. இந்த இடம் உங்களுக்கு தெரியும், ஒரு 3D வியூவா இருக்கும். 3D வியூ. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, கோனை ஏதோ ஒரு இடத்துல மேல என்ன செய்ய போறேன், கட் பண்ண போறேன். கட் பண்ணி சின்ன கோணை தூக்கி இங்க வச்சிருந்தேன். இன்னொரு பாகம் என்ன இருக்குன்னா இப்படி இருக்கு. பாருங்க, இந்த கோன் இந்த இடத்துல கட் பண்ணா இது ஒரு கோன் தனியா வந்துருது. இது ஒரு கோன், ஆக்சுவலி இது ஒரு கோன். இன்னொரு இது மிச்சம், இந்த ரிமைனிங் பார்ட். அது ஆக்சுவலி இந்த இடத்துல கட் பண்ணி இந்த இடத்துல சேர்ந்து இருக்கத ரெண்டா கட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ ஒரு கோனை இந்த மாதிரி கட் பண்ணா என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஒரு பெரிய கோனை இந்த மாதிரி கட்டினா ஒரு ஸ்மால் கோன் ஒன்று கிடைக்கும், ஒரு சின்ன கூம்பு ஒன்று கிடைக்கும், பிளஸ் இன்னொரு உருவம் கிடைக்கும். இந்த உருவத்தை என்ன சொல்றது, இந்த ஃபிகர் என்ன சொல்றது, சிலிண்டர்னு சொல்ல முடியும். சிலிண்டர்னா கரெக்டா இருக்கணும், இந்த மாதிரி கிராஸா இருக்கக்கூடாது. சிலிண்டர்னா ஹைட் வந்து எப்படி இருக்கணும், இங்க உள்ள விட்டு அப்படியே மேல வரைக்கும் இருக்கணும். ஸோ சிலிண்டரும் கிடையாது. இந்த ஃபிகருக்கு பேரு இடைக்கண்டம் அல்லது ஃப்ரஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து இங்கிலீஷ்ல ஃப்ரஸ்டம், தமிழ்ல வந்து இடைக்கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஸ்பெஷல் உருவம். நம்ம டே டு டே லைஃப்ல இந்த மாதிரி உருவத்தை அடிக்கடி யூஸ் பண்றோம். எதுன்னு பாத்தீங்கன்னா பக்கெட். பக்கெட் பாத்தீங்கன்னா இந்த உருவம் தான் பக்கெட் தான். இப்ப இந்த பக்கெட் எப்படி இருக்குன்னா, இது வந்து தலைகீழ கவுத்தி வச்சிருக்கு. இதே பக்கெட் அப்படி இதை மேல வச்சு கீழே வச்சுட்டா உங்களுக்கு பக்கெட்னு தெரிஞ்சிடும். ஸோ இந்த உருவத்தை நம்ம அடிக்கடி யூஸ் பண்றதுனால ஆக்சுவலி அது எங்க இருந்து வந்ததுன்னா, ஒரு கோணை சின்ன கோணை பிரிச்சுட்டு மிச்சம் வந்த ஒரு பகுதி தான் இடைக்கண்டம் அல்லது ஃப்ரஸ்டம். அதை நம்ம டே டு டே லைஃப்ல பக்கெட் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒரு பக்கெட்டோட வால்யூம் என்னன்னு கண்டுபிடிக்கணுமா? ஏன்னா டே டு டே லைஃப்ல ஒரு பக்கெட்ல தண்ணி ஊத்துறோம். ஸோ அந்த பக்கெட்டோட எவ்வளவு தண்ணி பிடிக்கும் நீங்க வேணா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து பக்கெட்டோட மேல் பாகம், இது பக்கெட்டோட அடிப்பாகம். இதோட ரேடியஸை மெஷர் பண்ணிக்கோ, இதோட ரேடியஸை மெஷர் பண்ணிக்கோ, பக்கெட்டோட ஹைட். இந்த ரேடியஸ் எல்லாம் மெஷர் பண்றது ஒரே வழி இருக்குன்னா, நூல் இருக்கு பாருங்க, நூல் எடுத்து அப்படியே வாயில சுத்தினீங்கன்னா ஒரு லென்த் கிடைக்கும். ஸோ அது என்னன்னா சர்க்கம்ஃபரன்ஸ், சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ். அதுல இருந்து நீங்க என்ன செஞ்சிடலாம், ரேடியஸ் கண்டுபிடிச்சிடலாம். ரேடியஸ்னா இந்த ரேடியஸ் கண்டுபிடிச்சிருக்கீங்க, அதே மாதிரி இந்த ரேடியஸ் கண்டுபிடிச்சிருக்கீங்க. அதே மாதிரி நூலை இப்படி தொங்க விட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யணும், அந்த பக்கெட்டோட ஹைட் கிடைச்சிடும். இந்த மூணை வச்சு நீங்க நான் இப்போ ஒரு ஃபார்முலா நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். அந்த ஃபார்முலா வச்சு வால்யூம் கண்டுபிடிங்க. வால்யூம் என்ன இதில் கண்டுபிடிக்கலாம், மீட்டர் கியூப்ல கண்டுபிடிக்கலாம், சென்டிமீட்டர் கியூப்ல சொல்லலாம். அதை லிட்டராகவும் கன்வெர்ட் பண்றதுக்கு சொல்லி தந்திருக்கேன். ஸோ அதை நீங்க என்ன செய்யுங்க, கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. திரும்ப அதே வாளியில தண்ணி ஊத்துங்க, 10 லிட்டர் கூட தண்ணி ஊத்துங்க, எவ்வளவு லிட்டர் பிடிக்குன்னு சொல்லி நீங்க ஈஸியா என்ன செய்யலாம், ஒரு பிராக்டிக்கலா அப்ரோச் பண்ணலாம். நீங்க பண்ணின கால்குலேஷன்ல வந்ததும் பிராக்டிக்கலா 10 லிட்டர் கூட ஊத்தி கண்டுபிடிச்ச அந்த வால்யூம் எவ்வளவுன்னு ஈக்குவலா வருதான்னு வெரிஃபை பண்ணி பாருங்க. அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னு, இந்த மாதிரி ஒரு வாலியோட இது என்னன்னா, இதுக்கு இந்த வாலியோட மேல இருக்கும் பிக் ரேடியஸ், கீழே இருக்கிறது சின்ன ரேடியஸ். ஸோ பெரிய வாயுக்குள்ள ரேடியஸ் வந்து பெரிய ஆர்னு போட்டுக்கோங்க. சின்ன இது வந்து வாலியோட அடிப்பாகம். இப்ப நான் வந்து கவுத்தி வச்சிருக்கேன். ஸோ இது வந்து சின்ன ரேடியஸ். இந்த வாலியோட ஹைட்டை வந்து ஹச்னு வச்சுக்கோங்க. இவ்வளவுதான். இந்த வாலியில இருந்து நீங்க எடுக்கிறது, வாய்ப்பக்கம் இருக்கிறது பெரிய ரேடியஸ், அடிப்பக்கம் இருக்கிற சின்ன ரேடியஸ், அதோட ஹைட். இந்த 3 தெரிஞ்சுன்னா இப்ப இந்த வாலி எவ்வளவு கொள்ளளவு, வாலியோட வால்யூம் என்ன, பக்கெட்டோட வால்யூம் என்ன, அல்லது ஃப்ரஸ்டத்தோட வால்யூம் என்ன அப்படின்னா V = 1/3 by into h into r² plus r² plus rr cubic units. cubic unit ஃபார்முலா எங்க போட்டாலும் வால்யூம்னா cubic units, ஏரியானா ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ இந்த ஃபார்முலால உங்களுக்கு என்ன தெரியும், பைங்கிறது 22/7, ஹச்ங்கிறது இந்த ஹைட்டை போட்டுருவீங்க, ஆறுங்கிறது பெரிய ஆறுங்கிறது பெரிய ஆரம் வாய்ப்பக்கம் இருக்குது, சின்ன ஆறுங்கிறது அடிப்பக்கம் பேஸ்ல இருக்குது.
ஸோ ரெண்டையும் இந்த ஃபார்முலா அப்ளை பண்றீங்க, ஆன்சர் கண்டுபிடிக்கிறீங்க. இது ரொம்ப முக்கியமான 5 மார்க் கொஸ்டின். கண்டிப்பா வர சான்ஸ் அதிகம் இருக்கு. ஸோ நம்ம பக்கெட்டுக்குள்ள ஃப்ரஸ்டத்துக்குள்ள ஃபார்முலா பார்த்துட்டோம். அதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம். எக்ஸாம்பிள் நம்பர் 8.16. 8.16 ப்ராப்ளம் ரீட் பண்றேன். The radio of two circular ends of frustum shaped bucket are 15 cm and 8 cm. If its depth is 63 cm, find the capacity of the bucket in liters. ஸோ தமிழ்ல சொல்றேன், ஒரு ஃப்ரஸ்டம் ஷேப்ல இருக்க ஒரு வாளியோட ஆரங்கள் 15 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர், அதோட டெப்த் ஆழம் 63 சென்டிமீட்டர். அப்போ அதோட கெப்பாசிட்டினா கொள்ளளவுன்னு சொல்லலாம் அல்லது வால்யூம் சொல்லலாம். அதோட இதை லிட்டர்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கொடுத்துருக்க யூனிட்லாம் சென்டிமீட்டர்ல, ஆனா எண்ட் ஆன்சர் லிட்டர்ல சொல்லணும். ஸோ போர்டை பாருங்க. ஸோ கிவன் ரேடியஸ் பெரிய ரேடியஸ் பிக் ஆர் போட்டுக்கோ, சின்ன ரேடியஸ் ஸ்மால் ஆர் போட்டுக்கோ. ஸோ ரேடியஸ் வேணா ஹெட்டிங் இதுல வேணாலும் கொடுத்துக்கோ. ரேடியஸ் இது ரேடியஸ் தான். பெரிய ஆர கேபிட்டல் ஆர் எப்பவுமே பெரிய வேல்யூக்கு வச்சுக்கோங்க, ஸ்மால் ஆர சின்ன ரேடியஸ்க்கு வச்சுக்கோங்க. ஸோ கிவன் ப்ராப்ளத்தில் பெரிய ரேடியஸ் 15 சென்டிமீட்டர், சின்ன ரேடியஸ் 8 சென்டிமீட்டர். அதோட டெப்த் ஹைட் அதை வேணா ஹைட்னு வச்சுக்கலாம். ஹைட் ஹச் என்ன வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 63 சென்டிமீட்டர். 63 சென்டிமீட்டர். What do you have to find? ஹெட்டிங் நீட்டா கொடுத்துக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். To find volume of frustum or volume of bucket. Volume of frustum என்ன கொடுத்துக்குறேன். frustum இடைக்கண்டத்தின் கன அளவை கண்டுபிடிக்கணும். ஓகே, சொல்யூஷன். ஸோ 3 ஹெட்டிங். கிவன், டு ஃபைண்ட், சொல்யூஷன். கொடுக்கப்பட்டது, கண்டுபிடிக்க வேண்டியது, தீர்வு. ஸோ ஃபார்முலா என்னது? வால்யூம் ஆஃப் ஃப்ரஸ்டம், ஃப்ரஸ்டத்தின் இடைக்கண்டத்தின் கன அளவு. தமிழ்ல ஸ்டூடெண்ட் இங்கிலீஷ்ல கூட எழுதலாம். 1/3 by into h into r square plus rr cubic units கன அலகுகள் அப்படின்னு கான்னு சொல்லி போடலாம். ஸோ போடலாமா? 1/3 by 22/7, h எவ்வளவு? உயரம் 63, r ஸ்கொயர் பெரிய r எவ்வளவு? 15 ஸ்கொயர் plus small r 8 ஸ்கொயர் plus r into r 15 into 8. ஸோ ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. இப்போ சிம்பிளிஃபிகேஷன் நீங்க தான் என்ன செய்யணும்? இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் ஆஃப் ஃப்ரஸ்டம் வின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா வி என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 26994 cubic சென்டிமீட்டர் ஆர் சென்டிமீட்டர் பவர் 3 அப்படின்னு போடலாம். ஸோ வால்யூம் கிடைச்சிருச்சு. கொஸ்டின் என்ன இருக்கான்? கெப்பாசிட்டினா வால்யூம் தான். வால்யூம் இன் லிட்டர்ஸ். ஒரு ஃபார்முலா, லிட்டர்ஸ்க்குள்ள ஃபார்முலா ரிலேஷன் கொடுத்துருக்கோம். ஹவு மெனி சென்டிமீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1 லிட்டர்? 1000 சென்டிமீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1 லிட்டர். ஸோ இது என்ன செய்யும்? 1000 டிவைட் பண்ண 1000 டிவைட் பண்ண 3 ஸ்தானம் அந்த பக்கம் தள்ளிடணும். ஸோ ஈக்குவல் டு 26.994 லிட்டர். ஸோ இதுவும் ஒண்ணுதான் பாருங்க. கியூபிக் சென்டிமீட்டரும் 26 பாயிண்ட் சொல்லி அந்த பக்கம் வச்சுட்டா லிட்டரும் ஒண்ணுதான். பிகாஸ் இங்க வேணா எழுதிக்கோங்க. சின்ஸ் 1000 சென்டிமீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1 லிட்டர். ஃபார்முலா வேணா எழுதிக்கோங்க. ஃபைனல் ஸ்டெப், ஆன்சரை எடுத்து எழுதுங்க. என்ன கொஸ்டின் கேட்டிருக்கானா அந்த லைன் அப்படியே எழுதணும். என்ன எழுதணும்? வால்யூம் ஆஃப் பக்கெட் ஆர் வால்யூம் ஆஃப் ஃப்ரஸ்டம், வால்யூம் ஆஃப் பக்கெட் ஈக்குவல் டு 26.994 லிட்டர். ஸோ கேட்டதை கரெக்டாக லாஸ்ட் சென்டென்ஸாக எழுதி அந்த யூனிட்டையும்
நீங்க எங்கனாலும் போடாம இருக்கலாம். ஆன்சர்னு எடுத்து எழுதுற இடத்துல யூனிட்டை மறக்காம போட்டுருங்க. சிலிண்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், கோன் கம்ப்ளீட் பண்ணோம். கான்செப்ட் வைஸா நம்ம என்ன செஞ்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தேர்ட் ஜியோமெட்ரிக் ஃபிகர் என்னன்னா ஸ்பியர், தமிழ்ல கோலம்னு சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள், நல்ல பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா கிரிக்கெட் பால். ஏதாவது பால் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதெல்லாம் என்ன இருக்கு, லட்டு, இதெல்லாமே என்னது, கோல வடிவம் ஆர் ஸ்பியர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்பியர்லயும் நம்ம என்ன செய்யலாம், என்னெல்லாம் கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கலாம். சர்ஃபேஸ் ஏரியா ஒன்று பிளஸ் வால்யூம் கண்டுபிடிக்கலாம். ஸ்பியர் எப்படி ஜியோமெட்ரிக்கா ஃபார்ம் ஆகுது, சிலிண்டர் எப்படி ஜியோமெட்ரிக்கா ஃபார்ம் ஆகுது, ரெக்டாங்குலரை ஒரு ஆக்சிஸ் வச்சு சுத்தும் போது 360 டிகிரி சுத்தும் போது நமக்கு என்ன கிடைச்சது, சிலிண்டர் கிடைச்சது. கோன் எப்படி கிடைக்கி, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், செங்கோண முக்கோணத்துல குறுகிய பக்கம் ஷார்ட்டஸ்ட் சைடு, கர்ணத்தை விட்டுட்டு மற்ற ரெண்டு பக்கத்துல ஏதாவது ஒரு பக்கத்தை வச்சு 360 டிகிரி சுத்தும் போது கோன் கிடைக்கி. ஸ்பியர் எப்படி கிடைக்குன்னா செமி சர்க்கிள், அரைவட்டத்தை அதோட டயாமீட்டரை பிக்ஸடா வச்சு, இங்க பாருங்க, அரைவட்டத்தை டயாமீட்டர் இந்த இருக்குல்ல, இது அரைவட்டம், டயாமீட்டர் இதை ஆக்சஸா வச்சு அப்படியே சுத்துனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்னா உங்களுக்கு வந்து ஒரு கோளம் கிடைச்சிரும். ஸோ இது வந்து அரைவட்டம்ங்கிறது 2D ஃபிகர், இது 3D ஃபிகர். 3D ஃபிகர் என்னால் அங்கே சொல்ல முடியாது. இது வட்டம் நினைக்கூடாது. முன்னாடியும் கொஞ்சம் வீங்கி இருக்கு, பின்னாடியும் என்ன செய்யுது, கொஞ்சம் ரெண்டு பக்கம் என்ன இருக்கு, படைப்பு இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. இங்க போர்டில் என்ன காமிக்க முடியாது. ஓகே, 3D ஃபிகர். ஸோ இது என்னன்னா ஸ்பியர் அல்லது கோளம். இங்க இருக்கிறது ஒரே ஒரு வேல்யூ, ரேடியஸ் தான். கோளத்துல உயரம்னு ஒரு கான்செப்ட் கிடையாது. ஏன்னா எந்த இடத்துல வச்சு பார்த்தாலும் இது எவ்வளவு இருக்கோ அதே அளவு தான் இங்கேயும் இருக்கும். இது ரேடியஸ் தான், இது ரேடியஸ் தான். ஸோ கோளத்தை பொறுத்த மட்டுக்கும், ஸ்பியரை பொறுத்த மட்டுக்கும் உயரம்னாலும் 2r தான், விட்டம் டயாமீட்டர் தான், விட்டம்னாலும் அதே 2r தான். ஸோ ரெண்டுமே என்னது, சேம். இங்க வந்து இருக்கிறது ஒரே ஒரு வேல்யூ, ரேடியஸ் ஆர் டயாமீட்டர். இந்த ரெண்டு தான் சொல்லணும். சிலிண்டர்லையும் கோன்லையும் ரேடியஸ் தனியா ஒரு வேல்யூ இருக்கும், ஹைட் தனியா ஒரு வேல்யூ இருக்கும். ஆனா ஸ்பியர் அண்ட் செமிஸ்பியர் நெக்ஸ்ட் படிப்போம், ஹெமிஸ்பியர் படிப்போம். அது ரெண்டுலையும் ஒரே ஒரு வேல்யூ, கிவன் வேல்யூ, இட்ஸ் ரேடியஸ், வேற வேல்யூவே கிடையாது. இப்ப ஸ்பியருக்கு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்னன்னு பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் கெட்டிங் ஸ்பியர் ஆர் கோளம். ஃபர்ஸ்ட் இது சர்ஃபேஸ் ஏரியா. சர்ஃபேஸ் ஏரியா நார்மலா அங்க என்ன செஞ்சோம், கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஒரு ஃபார்முலா பார்த்தோம், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா பார்த்தோம். ஆனா ஸ்பியர் பொறுத்த மட்டுக்கும் ரெண்டுமே ஒண்ணுதான். பிகாஸ் அங்க வந்து கர்வ்டு ஏரியா அந்த வெளியே இருக்கதும் டோட்டல்னு சொல்லி என்னது பிளேன், அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சிலிண்டர்ல ரெண்டு பக்கம் மட்டமா இருந்துச்சு. ஸோ அதை வந்து கர்வ்டு தனியாம டோட்டலோட தான் அதை சேர்த்தோம். இங்க ஸ்பியர் பொறுத்த மட்டுக்கும் டோட்டல் அண்ட் கர்வ்டு எல்லாமே என்னதான், ஒரே சர்ஃபேஸ் ஏரியா தான். ஸோ ஸ்பியர்ல சிஎஸ்ஏ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ரெண்டுமே என்னது, சர்ஃபேஸ் ஏரியா தான். ஒரே ஒரு ஃபார்முலா 4/r² மீன்ஸ் ஒரு சர்க்கிள், அந்த சர்க்கிளோட 4 டைம்ஸ், சர்க்கிளோட ஏரியா தெரியுங்களா, அதோட 4 டைம்ஸ் 4 மடங்கு எது இருக்கும், அதோட ஸ்பியரோட சர்க்கிளோட ஏரியாவோட 4 டைம்ஸ் ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியா வந்து இருக்கும். ஒரு ஃபார்முலா. செகண்ட் ஃபார்முலா, இந்த ஸ்பியரோட வால்யூம் என்ன, வால்யூம்னா இதுக்குள்ள என்னது, எவ்வளவு கண்டென்ட் உள்ள வைக்கலாம், அது அடைச்சு அது இருக்கக்கூடிய அளவு, கொள்ளளவு எவ்வளவு. ஒரு தண்ணியை ஊத்துனீங்கன்னா எவ்வளவு லிட்டர் பிடிக்கும் அந்த கணக்கு. ஒரு உருண்டை குடமா ஒரு பால் மாதிரி எடுத்துக்கோங்க, பால் தண்ணி ஊத்துங்க, எவ்வளவு தண்ணி பிடிக்கும்னு கேட்டா அதுக்கு பேர் என்ன பேரு, கொள்ளளவு ஆர் வால்யூம் ஆர் கெப்பாசிட்டின்னு சொல்லணும். ஸோ வால்யூம் ஸ்பியரோட வால்யூம் என்னன்னா 4/3/r³. 4/3/r³. இது வந்து ஸ்கொயர் யூனிட், இது வந்து கியூபிக் யூனிட். ஓகே, வால்யூம்ல இன்னொரு ஃபார்முலா இருக்கு. ஒருவேளை உங்களோட ஸ்பியர் வந்து
உள்ள வந்து ஹாலோ ஸ்பியரா இருக்கு, உள்ள வந்து இன்னொரு வட்டம் சேர்ந்துருக்கு அப்படின்னா தனியா வேணா போடுறேன். ஸ்பியர் ரெண்டா இருக்கு, ஸ்பியருக்குள்ள கொஞ்சம் தடிமன் உள்ள வந்து இப்படி இருக்கு ஸ்பியர், கோலத்துக்குள்ள இன்னொரு கோலம். இப்போ வந்து சொன்ன மாதிரி ரெண்டு ரேடியஸ் இருக்கும், ஒரு பிக் ரேடியஸ், இது பிக் ரேடியஸ், இந்த இடம் மட்டும் ஸ்மால் ரேடியஸ், இவ்வளவு தூரம் மட்டும். இங்க இருந்து இது வரைக்கும் ஸ்மால் ரேடியஸ், இங்க இருந்து இது வரைக்கும் பிக் ரேடியஸ். ஃபார்முலா வால்யூமுக்கு மாத்திரம் ஒருவேளை ஹாலோவா இருந்துச்சுன்னா, இது வந்து சாலிடு, இது ஹாலோவா இருந்துச்சுன்னா 4/3 by r³ மைனஸ் r³. ஆக்சுவலா என்னன்னா இந்த வால்யூம் மைனஸ் இந்த வால்யூம் என்ன செய்யும், ரெண்டு ஸ்பியருக்கு வால்யூம் சப்ராக்ட் பண்ணணும். ஸோ காமனா எடுத்தா r³ மைனஸ் r³ என்ன செய்யும் வரும். இது கியூபிக் யூனிட்ஸ். இது ஒருவேளை ஹாலோ ஸ்பியரா இருந்தா வால்யூம் இது. ஸோ ஸ்பியருக்கு மூணு ஃபார்முலா. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஒரே தான், ஒரே ஃபார்முலா. வால்யூமுக்கு சாலிட் அண்ட் ஹாலோவுக்கு ரெண்டு ஃபார்முலா. ஸோ டோட்டலா 3 ஃபார்முலாக்குள்ள முடிஞ்சுது. இந்த ஃபார்முலா சொல்லிக்கிட்டு இருக்கல ஒரு கான்செப்ட், ஒரு ஃபார்முலா பார்த்த உடனே இது வால்யூம்குள்ள ஃபார்முலாவா அல்லது ஏரியாவுக்குள்ள ஃபார்முலாவான்னு எந்த ஃபார்முலா, சிலிண்டருக்குள்ள இருந்தாலும் சரிதான், கோன்னாலும் சரிதான், ஸ்பியர்னாலும் சரிதான், இன்னும் பிசிக்ஸ் எந்தெந்த ஃபார்முலா படிச்சாலும் சரிதான், அந்த ஃபார்முலா பார்த்த உடனே இது ஏரியாவா வால்யூமான உங்களால சொல்ல முடியும். பாருங்க, இப்ப இந்த இடத்த பாருங்க, ஏரியானா 2 மீட்டர் இருக்கணும், மீட்டர் இன்டு மீட்டர்னு இருக்கணும். வால்யூம்னா மீட்டர் இன்டு மீட்டர் இன்டு மீட்டர் 3 மீட்டர் இருக்கணும். இப்ப இது ஏரியான்னு இருக்கேன் பாருங்க, 4/4 மாறிலிகளுக்கு யூனிட் கிடையாது. 4/னா 4/ தான். ஆறுங்கிறது என்னது, ஒரு லென்த் ஆரம். ஸோ ஒரு மீட்டர் ஸ்கொயர். ஸோ ஏரியானா கண்டிப்பா என்ன வந்திருக்கு, மீட்டரோட ஸ்கொயர், அதான் ஸ்கொயர் யூனிட். வால்யூம் பாருங்க 4/3 இதெல்லாம் ஒரு நம்பர், இதுக்கு யூனிட் கிடையாது. ஆறுங்கிறது ரேடியஸ், ஒரு யூனிட், யூனிட்டோட கியூபிக் யூனிட் வந்திருக்கா. ஸோ ஒரு ஃபார்முலா வால்யூம் சொல்லி போட்டு 4/3 r² போட்டீங்கன்னா அது வால்யூமோட ஃபார்முலா வேணா. நான் அந்த ஃபார்முலாவே எனக்கு தெரியலனாலும் நான் என்ன செய்யலாம், அந்த ஃபார்முலா தப்புன்னு சொல்லலாம். பிகாஸ் r³ வரணும், ஏன்னா யூனிட் இல்ல, ஏதோ ஒரு லென்த், ஏதோ ஒரு லென்த் வரணும். ஒரு லென்த் வச்சுக்கிட்டு சரி இது r² 2 லென்த் வச்சுட்டு அது வால்யூம்னு சொல்ல முடியாது. ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சிலிண்டரோட ஃபார்முலா பார்த்தோம், πr²h, இதான் சிலிண்டரோட வால்யூம். பாத்தீங்கன்னா பைக்கு யூனிட் கிடையாது, ரேடியஸ்க்கு என்னது ஒரு யூனிட்டோட ஸ்கொயர், h ஒரு யூனிட் பாருங்க, h ஒரு யூனிட். ஸோ யூனிட் கியூப்னு வருதா, யூனிட் கியூப்னு. ஸோ இந்த மாதிரி எந்த ஃபார்முலா வந்தாலும் அது ஏரியா ஒரு ரஃபா, எனக்கு ஃபார்முலாவே தெரியும்னு அவசியம் இல்லை, பட் அந்த ஃபார்முலா ஏரியாவுக்குள்ள ஃபார்முலாவா அல்லது வால்யூம்குள்ள ஃபார்முலாவான்னு என்னால சொல்ல முடியும். அதுல உள்ள ஒவ்வொரு இந்த மாறிலிகள் கான்ஸ்டன்ட் மாத்திரம் விட்டுறணும், நம்பரு பை இதெல்லாம் விட்டுட்டு மித்த இடத்தெல்லாம் என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன செய்யணும்னா ஏரியானா யூனிட்டோட ஸ்கொயர்னு வரணும், வால்யூம்னா யூனிட்டோட கியூப்னு வரணும். தப்பு பண்ணிருந்தீங்கன்னா அது தப்பு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபார்முலா பார்த்தோம், πrl into L plus R, πr into L plus R. இது என்னன்னா ஹாலோ ஒரு சாரி கோனோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இந்த ஃபார்முலா பார்த்தோம், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா யூனிட் ஸ்கொயர்னு வரணும். செக் பண்ணலாமா, பைக்கு யூனிட் கிடையாது, ஆருக்கு ஒரே ஒரு யூனிட் u. பிராக்கெட்டுக்குள்ள இது ஒரு யூனிட் பிளஸ் இது ஒரு யூனிட், 2 யூனிட். இங்க பாருங்க, ஒரு யூனிட், 2 யூனிட், 3 யூனிட், 3 யூனிட் இருக்கு. இது 3 யூனிட்னா வால்யூம் சொல்லக்கூடாது, பிளஸ் வந்து கணக்கு கிடையாது. பிளஸ்னா ஒரு யூனிட் இன்டு யூனிட் என்னது யூனிட் ஸ்கொயர்னு சொல்லுவீங்களா, 2 யூனிட்னு சொல்லுவீங்களா, 2 யூனிட். ஸோ அது என்னது ஒரு யூனிட் இன்டு 2. ஸோ டோட்டலா யூனிட் ஸ்கொயர் தான் வருமே தவிர யூனிட் கியூப்னு வராது. ஸோ அதனால இது என்னது ஏரியா. ஸோ இப்படி ஒவ்வொரு ஃபார்முலா படிக்கும் போது அந்த யூனிட் ஸ்கொயர்னு வருதா, ஏரியானா யூனிட் ஸ்கொயர்னு வரணும். அது சர்ஃபேஸ் ஏரியானாலும் சரிதான், வெறுமனே உள்ள ஏரியானாலும் சரிதான், சிஎஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானாலும் சரிதான், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு வேர்டு வந்துருச்சுன்னா யூனிட்டோட ஸ்கொயரா இருக்கணும். வால்யூம் அல்லது கெப்பாசிட்டின்னு வேர்டு வந்துச்சுன்னா அந்த ஃபார்முலாவே எதோட இதா இருக்கணும், யூனிட்டோட கியூப்பா இருக்கணும். அதனாலதான் ஒவ்வொரு ஃபார்முலா போடும் போதும் நம்ம என்ன செய்யறோம், ஏரியானா ஸ்கொயர் யூனிட்னு சொல்லி போடணும், வால்யூம்னா கியூப் யூனிட் போடணும். வெறும் லென்த் ஏதோ ஒரு சர்க்கம்பரன்ஸ் பெரிமீட்டர் அப்படின்னு போட்டா
அது வந்து வெறும் யூனிட்னு போடணும். அது யூனிட் ஸ்கொயரோ கியூபோ போடாம வெறும் யூனிட்னு சொல்லி போடணும். ஸ்பியர் பார்த்தாச்சு. ஹெமிஸ்பியர், ஹெமிஸ்பியர்னா அரைக்கோளம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா இதா இருக்கு. அரை வட்ட மாதிரி இருக்கும். பட் 3D வியூவா இருக்கிறதுனால இந்த இடத்த கொஞ்சம் இப்படி போட்டா 3D வியூ அப்படின்னு நீங்க நினைச்சுக்கணும். அதாவது இந்த பக்கம் திக்னஸ் இருக்குன்னு நினைச்சுக்கணும். ஸோ இது வந்து ஹெமிஸ்பியர். ஹெமிஸ்பியர், ஹெமிஸ்பியர் அரைக்கோளம். இந்த ஹெமிஸ்பியருக்கு அதே சொன்னதான் ரேடியஸ். இது ஹைட் தனியா கிடையாது. இந்த இடம் என்னதான் இருக்கும், ஒரு இது அரை வட்டம் எடுத்தா இது ரேடியஸ்னா இதுவும் ரேடியஸ் தான். ஸோ ஹெமிஸ்பியர்ல தனியா ஹைட்னு சொல்லி கிடையாது. ஸோ கோன் அண்ட் சிலிண்டர்ல தான் ஆர் அண்ட் ஹெச் இருக்கு. ஸ்பியர் அண்ட் ஹெமிஸ்பியர்ல ஒரே ஒரு வேல்யூ ரேடியஸ். அஸ் யூஷுவல் இதோட ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் ஏரியா பார்க்க போறோம். சர்ஃபேஸ் ஏரியால ஃபர்ஸ்ட் என்னது, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஸ்பியர்ல கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் ஒண்ணுதான். பிகாஸ் அங்க பாட்டன் எதுவுமே இல்லை, மட்டமா. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஹெமிஸ்பியர்ல கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவும் இருக்கு பிளஸ் பிளேனாவும் இருக்கு. ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்னு சொன்னா இந்த இடம் மட்டும் ஒரு இட்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து என்னது ஹெமிஸ்பியர். மேல வந்து வளைஞ்சிருக்கு பாருங்க, அதுக்கு பேரு CSA. அதோட வேல்யூ என்னன்னா 2πr ஸ்கொயர் யூனிட்ஸ். இதான் அதுக்குள்ள ஃபார்முலா. செகண்ட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. டோட்டல் ஏன்னா எதெல்லாம் சேர்ந்துரும்னா இந்த இட்லியில டாப் போர்ஷனும் பிளஸ் அடியில ஒரு ரவுண்ட் இருக்க, இந்த பிளேன் அவர் இருக்க, அதுக்கு பேர் என்ன பேரு சர்க்கிள். சர்க்கிளோட ஏரியா என்னது பைஆர் ஸ்கொயர். ஸோ ஒரு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவோட ஒரு சர்க்கிள் ஏரியாவை சேர்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கிடைச்சிரும். ஸோ 2πr ஸ்கொயரோட அதாவது CSAயோட ஒரு சர்க்கிள் ஏரியாவை சேர்த்துடணும். சர்க்கிள் ஏரியாவை சேர்த்துட்டீங்கன்னா வட்டத்தின் பரப்பை சேர்த்துட்டீங்கன்னா ஸோ 2πr ஸ்கொயர் பிளஸ் ஒரு பைஆர் ஸ்கொயர். ஒரு பைஆர் ஸ்கொயர்னா ஒரு பைஆர் ஸ்கொயர், 2πr ஸ்கொயர் பிளஸ் ஒரு பைஆர் ஸ்கொயர் 3πr ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்முலா தனியா படிக்கணுமா, தேவையில்லை. ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா 2πr ஸ்கொயர், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர் 3πr ஸ்கொயர். அடுத்து இது 2πr ஸ்கொயர் எப்படி இருந்துச்சுன்னு கேட்காதீங்க. உங்களுக்கு ஸ்பியரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளவு 4πr ஸ்கொயர். அப்போ இந்த ஹெமிஸ்பியர் எவ்வளவு இருக்கும், பாதி இருக்கும். அதனால தான் 2πr ஸ்கொயர் போட்டோம். ஸோ TSA எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சு வால்யூம், இதோட வால்யூம். ஸோ ஸ்பியரோட வால்யூம் என்னதோ அதுல பாதி. ஸ்பியரோட வால்யூம் என்னது 4/3πr கியூப் கியூபிக் யூனிட்ஸ். இங்க வந்து அதுல பாதி என்ன 4/3ல பாதி எவ்வளவு 2/3 πr கியூப் கியூபிக் யூனிட்ஸ். ஸோ இதுல எந்த ஃபார்முலாவும் தனியா படிக்க தேவையில்லை, எல்லாமே ஸ்பியர்ல இருந்து டெரைவ் ஆன ஃபார்முலாஸ் தான். ஹெமிஸ்பியர் நம்ம என்ன பார்த்தாச்சு, சர்ஃபேஸ் ஏரியா, அதுல ரெண்டு பார்த்தோம், கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம் ஒன்று பார்த்தோம். ஹெமிஸ்பியர்ல ஹாலோ ஹெமிஸ்பியர்னு இருக்கு. ஹாலோனா வெற்றிடம். ஊடால வந்து ஒரு ஹெமிஸ்பியர்ல சென்டர்ல கொஞ்சம் வெற்றிடமும் இருக்கு. இது ஒரு ஹெமிஸ்பியர்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கொஞ்சம் வெற்றிடம். ஸோ ஒரு குட்டி ஹெமிஸ்பியர் பாருங்க, ஒரு ஹெமிஸ்பியர் அதுக்குள்ள கொஞ்சம் ஹாலோ ஸ்பேஸ் இருக்கு. இந்த மாதிரி ஹாலோ ஹெமிஸ்பியர் இருக்கு. ஸோ ஹெமிஸ்பியர்ல ஹாலோ ஹெமிஸ்பியர் வேணா வச்சுக்கோங்க. ஆர் ஹெமிஸ்பியர் அதான் அரைக்கோளம், தமிழ்ல ஹாலோ வெற்றிடம். இந்த மாதிரி கேஸ்க்கு ஒரு ஃபார்முலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஹெமிஸ்பியரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா சாலிடா இருந்தா 2πr ஸ்கொயர். இங்க எவ்வளவுன்னா 2, இதுல 2 ரேடியஸ் இருக்கு. ஒரு ரேடியஸ் பிக் ரேடியஸ், இன்னொரு ரேடியஸ் ஸ்மால் ரேடியஸ். ஸோ பிக் ரேடியஸ கேபிட்டல் ஆர் வச்சுக்கோங்க, ஸ்மால் ரேடியஸ ஸ்மால் ஆர் வச்சுக்கோங்க. வச்சாச்சு. ரெண்டு ஹெமிஸ்பியரோட அடிஷன் தான் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப்
அதோட டோட்டல்னு சொல்லி வரும். ஸோ ரெண்டு ஹெமிஸ்பியர் இருக்க, பிக் ஹெமிஸ்பியர் இருக்கு, ஸ்மால் ஹெமிஸ்பியர் அல்லது அவுட்டர் ஹெமிஸ்பியர், இன்னொன்னு இன்னர் ஹெமிஸ்பியர், ரெண்டோட அடிஷன். ஸோ 2πr², இது வந்து அவுட்டர் ஹெமிஸ்பியரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, அது வளைபரப்பு, வெளியுள்ள அரைக்கோளத்தின் வளைபரப்பு, பிளஸ் இன்னர் ஹெமிஸ்பியரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா 2πr². ஸோ இந்த ரெண்டோட அடிஷன் தான் இந்த இதோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா டோட்டல். ஸோ 2πr² பிளஸ் r² ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ இதுக்கு தனியா ஃபார்முலா படிக்க தேவையில்லை, இந்த மாதிரி புரிஞ்சு படிச்சுக்கோங்க. அடுத்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன? இந்த ரெண்டோட பிளஸ் ஒரு சர்க்கிளும் ஆட் ஆகும். ஸோ கர்வ்டோட சர்க்கிள் ஆட் ஆகும். ஸோ ஒரு சர்க்கிளும் சேர்த்துட்டா 2πr² பிளஸ் 2πr². இது வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா முடிஞ்சிருச்சு. பிளஸ் சர்க்கிளோட பரப்பு, சர்க்கிளோட ஏரியா என்னது πr². ஆனா அங்க டைரக்டா r² போடாம இந்த ஏரியா என்னன்னா பெரிய r² மைனஸ் பிளஸ் போடக்கூடாது. இந்த இதோட ஹோல் ஏரியான்னு கேட்டா, அந்த சர்க்கிளோட ஏரியான்னு கேட்டா r² மைனஸ் r², ரெண்டோட டிஃபரன்ஸ். ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 2πr² பிளஸ் 2πr² பிளஸ் இது வந்து பை இன்ட்டு r பிளஸ் a பிளஸ் p இன்ட்டு a மைனஸ் p, r பிளஸ் r, r மைனஸ் r. இன்னும் கொஞ்சம் கூட ஸ்கொயர் பண்ணீங்கன்னா காமனா வெளியே எடுத்தீங்கன்னா 2π இதுல இருந்து காமனா வெளியே எடுக்கலாம். r² பிளஸ் r² இங்க இருக்கும், இங்க இது அப்படியே வரும் r பிளஸ் r, r மைனஸ் r ஸ்கொயர் யூனிட்ஸ். சரி, இந்த மாதிரி ஃபார்முலா டெரைவ் பண்ண அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க இந்த எண்ட் யூசர் ஃபார்முலா, எண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ண அவசியம் இல்லை. டைரக்டா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹாலோ ஸ்பியர் கேட்டாங்கன்னா மூணு ஏரியா தனித்தனியா கண்டுபிடிங்க. ஒரு ஏரியா வந்து அவுட்டர், ரெண்டாவது ஏரியா இன்னர், தேர்ட் வந்து சர்க்கிள். ஸோ 3 ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹெமிஸ்பியரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, ஹாலோ ஹெமிஸ்பியரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கிடைச்சிரும். தேர்ட் ஃபார்முலா as usual வால்யூம். வால்யூம் அங்க என்ன ஃபார்முலா? ஹெமிஸ்பியருக்கு 2/3 into πr³. அதே தான் 2/3 by r³ இருக்க இடத்துல r³ பிளஸ் மைனஸ் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் அவுட்டர் ஹெமிஸ்பியரோட வால்யூம் மைனஸ் இன்னர் ஹெமிஸ்பியரோட வால்யூம். ஸோ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணா காமன் அதை வெளியெடுத்து கியூபிக் யூனிட்ஸ். ஸோ இந்த 3 ஃபார்முலா ஹெமிஸ்பியர் ஹாலோவா இருந்துச்சுன்னா உள்ள 3 ஃபார்முலா. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து சிலிண்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சிலிண்டர்ல வந்து ஹாலோ அண்ட் சாலிட் ரெண்டு பார்த்தோம். கோன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், ஸ்பியர் பார்த்துட்டோம், அண்ட் ஹெமிஸ்பியர்ல எகெயின் வந்து சாலிட் அண்ட் ஹாலோன்னு ரெண்டு பார்த்துருக்கோம். ஸோ இந்த மெயினா வந்து நம்ம டாபிக்ல என்னன்னா ஃபார்முலாஸை வந்து எப்படி புரிஞ்சு படிக்கிறது அப்படிங்கிறது ப்ராப்ளம். இதுல ரொம்ப ஈஸி, பிகாஸ் ஃபார்முலாவை பத்தி கிளாரிஃபிகேஷன் ஈஸியா இருந்துச்சுன்னா புரிஞ்சு படிச்சுட்டீங்கன்னா ப்ராப்ளம் பண்றது ஈஸியா அப்ளை பண்ண போறீங்க. கிவன் டேட்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டு போறீங்க. ஓகே, நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா 4 ஒரு முக்கிய கன உருவங்கள், 4 ஜியாமெட்ரிக் ஃபிகரை பத்தி பார்த்துட்டோம். சிலிண்டரை பத்தி பார்த்தாச்சு, கோனை பத்தி பார்த்தாச்சு, ஸ்பியர் அண்ட் ஹெமிஸ்பியர். ஸோ இந்த 4 உருவங்களையும் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம் வந்து ரொம்ப தெளிவா பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து காம்பினேஷன் ஆஃப் சாலிட்ஸ். ஸோ இது 5th டாபிக்கை நம்ம வச்சுக்கலாம், அதாவது இணைந்த கன உருவங்கள். நம்ம பார்த்த 4 உருவங்களோட காம்பினேஷன் நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். அது வால்யூமா இருக்கலாம் ஆர் சர்ஃபேஸ் ஏரியாவா இருக்கலாம். அதுக்கு வந்து ஸ்பெஷல் ஃபார்முலா எதுவும் கிடையாது. நம்ம ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டு அந்த ப்ராப்ளத்துல எப்படி சால்வ் பண்ணதுன்னு பார்க்கலாம். உங்க புக்ல இருக்க எக்ஸாம்பிள் நம்பர் 8.22 அதை ரீட் பண்றேன். A cup is in the form of hemisphere surrounded by a cylinder. A height of the cylindrical portion is 8 cm and the height of the cup is 11.5 cm. Find the total surface area of the cup. தமிழ்ல சொல்றேன். ஒரு கப் வந்து எப்படி இருக்குன்னா
ஹெமிஸ்பியர், அதுக்கு மேல சிலிண்டர், ஒரு உருளை, ஒரு அரைக்கோளமும் அதுக்கு மேல ஒரு உருளையும் இணைந்த மாதிரி ஒரு வடிவத்தில் இருந்தா இருக்கு. அதோட உயரம், மொத்த உயரம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, சாரி, அந்த உருளையோட உயரம் மட்டும் 8 சென்டிமீட்டர், மொத்த உயரம் 11.5 சென்டிமீட்டர். இப்ப நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, மொத்த புறப்பரப்பு என்ன. ஸோ இந்த மாதிரி கம்பைன்டு சாலிட், இந்த மாதிரி ஒரு இணைந்த கன உருவம் இருந்துச்சுன்னா அந்த ஃபிகர் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஃபிகர் போட்டுக்கிடுவேன். ஸோ அந்த கன உருவம் எப்படி இருக்குன்னா, ஒரு சிலிண்டர், அடுத்து ஒரு ஹெமிஸ்பியர். இது ஆக்சுவலி நான் 2D வியூவா போட்டிருக்கேன். 3D வியூனா இந்த இடத்துல கொஞ்சம் இப்படி வளைச்சு விட்டீங்கன்னா முப்பரிமாண பிம்பம் மாதிரி தெரியும். இந்த இடத்துல கொஞ்சம் வளைச்சு விட்டீங்கன்னா முப்பரிமாண பிம்பம். ஓகே, கிவன் டேட்டாவை படத்துலயும் நோட் பண்ணலாம். டோட்டல் உயரம், டோட்டல் ஹைட், மொத்தம் ரெண்டு சேர்ந்து டோட்டல் ஹைட் எவ்வளவுனா, டோட்டல் ஹைட் எவ்வளவுனா 11.5 சென்டிமீட்டர். அதுல சிலிண்டரோட ஹைட் மாத்திரம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தா 8 சென்டிமீட்டர். வேற ஏதாவது கொடுத்திருக்காங்கன்னா இல்ல, ஒன்லி டோட்டல் ஹைட் 11.5, சிலிண்டரோட ஹைட் இவ்வளவு. சோ ரிமைனிங் ஹைட் எவ்வளவு இருக்குன்னு இந்த படத்துல இருந்து நீங்க பார்த்தோம்னு சொல்லலாம். மொத்த உயரத்துல 8.5 மேல சிலிண்டருக்கு போயிடுச்சுன்னா இந்த பார்ட் மாத்திரம் எவ்வளவு இருக்குன்னா 3.5 சென்டிமீட்டர் இருக்கும். ஏன்னா அங்க 11.5 இருக்கா, 9, 10, 11, 3.5 சென்டிமீட்டர் இந்த ஹைட் மாத்திரம். உங்களுக்கு இன்னொன்னு தெரியும், ஹெமிஸ்பியர்ல உயரமும் ஆரமும் ஈக்குவல். சோ இந்த ரேடியஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டா இந்த இது எவ்வளவோ அதே ரேடியஸ் தான் இதுவும் இருக்கும். சோ இந்த ரேடியஸ் எவ்வளவு, இதுவும் 3.5 சென்டிமீட்டர். சோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு ரெண்டு உயரம் தான் கொடுத்துருந்தாங்க, ரெண்டு ஹைட் கொடுத்துருந்தாங்க. நான் அதை வச்சு ஹெமிஸ்பியரோட ரேடியஸும் 3.5 தான், அதோட உயரம் எவ்வளவோ அதே தான் ரேடியஸ். அதே மாதிரி சிலிண்டரோட ரேடியஸும் இங்க தான். ஸோ கிவன் டேட்டாவை படத்துல நோட் பண்ணியாச்சு. நீங்க திரும்ப கிவன் எடுத்துள்ளதுன்னு கூட அவசியம் இல்லை. ஸோ என்ன தேவை, வாட் யூ நீட் டு ஃபைண்ட், யூ ஹாவ் டு ஃபைண்ட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க, சிலிண்டரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா பிளஸ் இந்த ஹெமிஸ்பியரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சீங்கன்னா தப்பு. பிகாஸ் சர்ஃபேஸ் ஏரியானா மீனிங் தெரியணும். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா உனக்கு வெளியே பார்க்க எவ்வளவு தெரியுதோ அதுக்கு பேர் தான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இந்த இடம் ரெண்டு ஜாயிண்ட் ஆயிருக்கு. இங்க பாருங்க, இங்க ஒரு வட்டம் இருக்கு, இங்க ஒரு வட்டம். நீங்க தனித்தனியா கண்டுபிடிச்சீங்கன்னா இந்த வட்டத்தையும் பார்க்கணும், இந்த வட்டத்தையும் பார்க்கணும். ஆனா ஆக்சுவலா இந்த ஒரு ஃபிகர்ல இந்த இடம் வந்து என்ன ஆயிருக்கு, ஜாயிண்ட் ஆயிருக்கிறதுனால நீங்க வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்க கூடாது. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா ரெண்டுக்கு தனித்தனியா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சு ஆட் பண்ண கூடாது. நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்னா படத்தை பாருங்க, உங்களுக்கு கண்டுபிடிக்க வேண்டியது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. டோட்டலா இதுதான், இது ஃபுல்லா இந்த ஊடால உள்ள தனித்தனியா இருக்கிறதெல்லாம் சேர்ந்துருச்சு, இது மூடிடுச்சு, கவர் ஆயிடுச்சு, இந்த இடம் வராது. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இவ்வளவுதான். அப்ப மீனிங் என்னன்னா இதோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, இதோட வளைபரப்பு பிளஸ் இந்த இடத்துல உள்ள ஒரு வட்டம், இந்த மூணும் சேர்ந்ததான் ஆக்சுவலி இந்த படத்துல இருக்க டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. சோ தேவையான பரப்பு ஆர் ரெக்வயர்டு ஏரியா equal to curved surface area of cylinder plus curved surface area of hemisphere plus இங்க பாருங்க, இதோட curved surface area, இதோட curved surface area. இந்த இடம் தெரியாது, இந்த இடம் வெளியே வராது, இந்த இடம் வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியால கவர் ஆகாது. பிகாஸ் அது ரெண்டு ஜாயிண்ட் ஆயிருக்கு, சர்ஃபேஸ் ஏரியாவே கிடையாது. திஸ் இஸ் நாட் ஆக்சுவலி சர்ஃபேஸ் ஏரியா. சர்ஃபேஸ் ஏரியா அதுக்கு அடுத்துள்ள சர்ஃபேஸ் ஏரியா இந்த இடம் தான். சர்க்கிளோட ஏரியா அதை எப்படி சொல்லலாம், சர்க்கிளோட எந்த சர்க்கிளோட ஏரியா, சிலிண்டரோட பாட்டம் சர்க்கிள் ஏரியா ஆர் சிலிண்டரோட சர்க்கிள் ஏரியா, சிலிண்டர் சர்க்கிள் ஏரியா. சோ மீனிங்ஃபுல்லா ஒரு நேம் கொடுத்து, சோ மூணு வந்து ஏரியா கண்டுபிடிக்கீங்க. இதோட சிஎஸ்வி, இதோட சிஎஸ்வி கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, அண்ட்
இந்த சர்க்கிளோட ஏரியா. 3 ஏரியா கண்டுபிடிச்சிட்டு ஆட் பண்ணிட வேண்டியதான். ஸோ இதை வந்து நான் என்னென்னு வச்சுக்கிட்டேன், 1 2 இது 3. 6 வைக்கணும் கூட அவசியம் இல்லை, ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்கலாம். CSA ஆஃப் சிலிண்டர். சிலிண்டரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா என்னது? சிலிண்டரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா 2πRh. சிலிண்டரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா 2πRh. கியூபிக் யூனிட் ஸ்கொயர் யூனிட் பண்ணா போட்டுக்கலாம். பை எல்லாம் பையனே வச்சுக்கோங்க. லாஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஆர் எவ்வளவு? சிலிண்டரோட ஆர் எவ்வளவு? சிலிண்டரோட ஆர் எவ்வளவு? 3.5. இந்த ஹச் எவ்வளவு? ஹச் சிலிண்டரோட ஹச் மாத்திரம் 8. ஸோ இது அப்படியே இருக்கட்டும். இதை சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சா பண்ணிக்கலாம். ஸோ 2 into 3.5 7. 7 into 8 56. ஸோ 56 பை. ஸோ இதான் வந்து பைய பையன்னு வச்சுக்கோங்க. லாஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, CSA ஆஃப் சிலிண்டர். அடுத்து CSA ஆஃப் ஹெமிஸ்பியர். CSA ஆஃப் ஹெமிஸ்பியர். ஹெமிஸ்பியரோட வளைபரப்புக்கு CSA என்னன்னா 2πr². ஸோ 2π R எவ்வளவுனா, R ரேடியஸ் வந்து 3.5 தான். 3.5 into 3.5. ஸோ 3.5 into 2 உங்க மல்டிபிள் பண்ணீங்கன்னா 24.5 பை. ஸோ இது கிடைச்சிச்சு, இது கிடைச்சிரு. ரெண்டாவது சிலிண்டரோட சர்க்கிள் ஏரியா. சிலிண்டரோட சர்க்கிள் ஏரியா. ஸோ சர்க்கிள் ஏரியா, சர்க்கிள் ஏரியா ஈக்குவல் டு சர்க்கிளோட ஏரியா என்னது? பை ஆர் ஸ்கொயர். பை ஆர் ஸ்கொயர். ஸோ பைக்கு பை போட்டுருங்க. ஆர் எவ்வளவுனா அதே தான் 3.5 ஸ்கொயர். 3.5 ஸ்கொயர் என்ன ஆன்சர்னா 12.25 பை. ஸோ 3 பரப்பையும் தனித்தனியா கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ அந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கு வந்துடலாமா? ரெக்வயர்டு ஏரியா ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்னது? 56 பை பிளஸ் செகண்ட் 24.5 பை பிளஸ் 12.25.5. ஸோ இந்த 3 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெக்வயர்டு ஏரியா கிடைச்சிரும். ஸோ இந்த சம்மெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 92.75 பை. பையை மறந்துடக்கூடாது, பை இருக்கு எல்லாத்துலயும். பை ஸ்கொயர் யூனிட்ஸ். இது ஏரியா தானே, அப்போ ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ ஆன்சர்னு எடுத்து எழுதுங்க. ஆன்சர் என்ன? கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க? கப்பின் the area of total surface area of the cup. Total surface area of cup equal to 92.75 by square units னு எடுத்து எழுதுங்க. ஸோ இதுதான் கம்பைன்டு சாலிட் ஃபிகர்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி நிறைய ஃபிகர்ஸ் என்ன செஞ்சிருக்காங்க, வால்யூம் கண்டுபிடிக்கிற மாதிரியும் உங்களுக்கு இருக்கு. அதெல்லாம் ரவுண்ட் 2ல நிறைய ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த யூனிட்டை பொறுத்த மட்டுக்கும் நம்ம பார்த்துருக்கிறது என்னன்னா, உங்களுக்கு முக்கியமாக தெரிய வேண்டியது ஒவ்வொரு ஃபார்முலாவும் எப்படி வந்துச்சு. ஃபார்முலாவை கன்ஃபியூஷன் பண்ணி கொடுக்கூடாது, ரொம்ப கிளாரிட்டியாக படிக்கணும். சிலிண்டர்னா அந்த 2 செக்ஷன் படிக்கணும், சாலிட் அண்ட் ஹாலோ. கோன்னா அங்கே வந்து ஹாலோவே இல்லை, வெறுமனே சாலிட் மாத்திரம் தான். அடுத்து வந்து ஸ்பியர், அடுத்து ஹெமிஸ்பியர், ஃபைனலாக வந்து கம்பைன்டு சாலிட் ஃபிகர்ஸ். ஸோ இப்படி 5 இதையும் செப்பரேட்டாக நீட்டாக படிச்சிங்கன்னா ஃபார்முலாவில் கன்ஃபியூஷன் வராமல் நீங்கள் படிக்கலாம். இந்த யூனிட்ல வந்து 2 5 மார்க் வருது, 2ஐயும் நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். கிளீன் சக்தி மல்டிபர்பஸ் கிளீனர் வழங்கும் 10th மேக்ஸ் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும்.
முடியல முடியல சவா முடியல முடியும். புதிய கிளீன் சக்தி. இதில் உள்ள கெமிக்கல் ஃபார்முலா அனைத்து வகை அழுக்குகளையும் அடியோடு அழிக்கிறது. கரண்டி முதல் கார் வரை இனி எப்போதும் புத்தம் புதியதாய். கிளீன் சக்தி, இது கிளீன் சக்தி.